நாயின் கடைப்பட்டேனே நாயினும் கடைப்பட்டேனே நன்னெறி காட்டி ஆண்டாய் ஆயிரம் மரபம் மாத்த அமுதனே நீயும் என் நெஞ்சினுள் நிலாவினாய் அமுது ஒத்து நீயும் என் நெஞ்சினுள் நிலாவினாய் நிலாவி நிற்க நோயவை சாருமாகில் நோக்கி நீ அருள் புரியாயே நோய் அவை சாருமாகில் நோக்கி நீ அருள் புரியாயே நினைப்பவர் மனம் கோயிலாய்க் கொண்ட எம்பெருமானது திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். சைவ நன்னெறிதனை உலகமெல்லாம் பரவச் செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற இயக்குனர் பெருமகனார், பல்வேறு மையங்களுடைய அமைப்பாளர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள், எழுந்தருள் இருக்கின்ற அடியார் பெருமக்கள் அத்தனை பேர்களுடைய திருவடிகளையும் போற்றி துதிக்கின்றோம். இன்றைய நிகழ்விலே வாழ்த்துறை வழங்கிய அம்மா அவர்கள், திருமுறை விண்ணப்பம் செய்த அம்மா அவர்கள், அடியனுடைய புதல்வி அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாம் இன்றைய நிகழ்ச்சியிலே இருப்பா இருப்பது 15 நாட்களாகிவிட்டன. திரு சண்முகம் ஐயா வரவில்லை. அதற்கு பதிலாக புதுப்பட்டிலிருந்து குணா அவர்கள் இந்த ஸ்லேடுகளை ஓட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முதன்மை சீடராகிய மெய்கண்டாருடைய முதன்மை சீடராகிய அருணந்தியார் எழுதிய 2 நூல்களில் சித்தியாரும் இருப்பா இருப்பதும் 2 நூல்கள். அதிலே இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது, அடுத்து இனி 8 நாட்கள் சிந்திக்க இருப்பது இருப்பா இருப்பது. 14 சாத்திர நூல்களே நிறைவாக படிக்க வேண்டியது. அத்தனை சந்தேகங்களுக்கும் வினாவாகவே விடை மறைந்திருப்பது போன்று யாருக்கெல்லாம் நிறைய திருவாசகத்திலே அப்படித்தான் ஒரு வினாவாக எழுப்புவார்கள். 20 வினாக்களை எழுப்புவார்கள். இறைவனை பற்றிய சந்தேகங்களை எழுப்பி ஊமை பெண் பாடுவது போல அங்கே அமைத்திருப்பார் மாணிக்க வாசக பெருமான். ஊமை பெண்ணை பாட வைத்து பூசுவதும் வெந்நீரு புண்பதும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறைப்போலும் காணேடி. அவர் பூசுவது வெந்நீரு சுடுகாட்டி சாம்பல், பேசுவது திருவாயால் மறைப்போலும் காணேடி. இப்படியெல்லாம் சொல்லுவார்களே. என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தான் ஈசன் துன்னம்பை கோவனமாய் கொள்ளுமது ஏனே. எல்லாருக்கும் ஈசன் என்று சொல்கிறார், ஆனால் ஒரு துண்டு கோவனத்தை கட்டி கொண்டிருக்கிறானே ஒன்றும் இல்லாதவன் போல என்று வினாக்களை எழுப்பிக் கொண்டு மண்ணுகளை துண்ணுபொருள் மறை நான்கே வான் சரடாய் தன்னையே கோவனமாய் சாத்தினன்கான் சாழலோ. அது சாதாரண கோவனம் அல்ல, நம்மை உய்விக்க தர செய்யக்கூடிய மண்ணு களை துண்ணு பொருள் மறை நான்கே வான் சரடாய். உயிர்களையெல்லாம் உய்விக்கும் கலைகளை கொண்ட அந்த கோவணத்தை சரடாக கொண்டு கட்டியவன் என்று அந்த வினாக்களுக்கெல்லாம் பதிலாக சொல்லுவார். அதை போல ஐயங்களை சைவ சித்தாந்தம் படித்தவுடன் ஏற்படுகின்ற பெரும் ஐயங்களை எல்லாம் ஒன்று திரட்டி 10 வெண்பாக்களாகவும் 10 ஆசிரியப்பாக்களாகவும், மிகப்பெரிய பாவாக இருக்கும் ஆசிரியப்பா, மிகப்பெரிய பா. வினாவிலேயே விடை மறைந்திருப்பது போல இருக்கும். சிலவற்றிற்கு விடையும் அதிலேயே அப்படியே வினாவோட ஒரு பரிபாஷை நடந்து கொண்டே இருப்பது போல, குருசிடருக்கு நடந்து கொண்டிருப்பது போல வினாவும் விடையும் வினாவும் விடையும். அப்படி ஒரு அரிய செய்திகளை நிறைவாக கற்றுக்கொள்ள வேண்டியது. நாம் நிறைய நூல்களை கடந்த ஆண்டு முதல் பார்த்தோம்.
நிறைவாக கற்றுக்கொள்ள வேண்டிய நூலாக இந்த நூல் இருப்பதனால இருப்பது மிக முக்கியமான நூல். அந்த வகையிலே கடந்த வகுப்பிலே நாம் பதி இலக்கணத்தை அங்கே குறிப்பிடுகின்றார். உயிருக்கு ஆணவம் தானாலும் போகாது, தன்னாலும் நீக்கிக் கொள்ள முடியாது. உயிர் ஆணவத்தை நம என்று சொல்லக்கூடிய சிவாய நமவில் இருக்கக்கூடிய அந்த நம என்ற அந்த இடத்தை உயிர் தானாலும் போக்கிக் கொள்ள முடியாது, அதுவாகவும் போகாது. ஆகவே அந்த நமவை நீக்குவதற்கு, ஆணவத்தை நீக்குவதற்கு இறைவன் திருவருள் குருவருள் துணை இல்லாமல் நீக்க முடியாது. திருவருள், ஐயா மைக் ஆஃப் பண்ணுங்க. குருவருள் திருவருள் துணை இல்லாமல் ஆணவத்தை நாம் போக்கிக் கொள்ள முடியாது. அதை செய்பவன் தான் பதி. முதல் அந்த 2 வெண்பாக்களிலே நாம் உறுதியாக கூறுவது என்னவென்றால், உயிரிடம் இயற்கையில் உள்ள ஆணவம் தானாகவும் போகாது, உயிர் தானாகவும் நீக்கிக் கொள்ள முடியாது. அப்படி என்றால் உயிரிடம் இருக்க ஆணவத்தை நீக்குவதற்கு இறைவன் நமக்கு இந்த உடம்பையெல்லாம் கொடுத்து, வினைக்கீடான உடம்பையெல்லாம் கொடுத்து, பாவ புண்ணியங்களை எல்லாம் அனுபவிக்க செய்து, நிறைவில் அந்த ஆணவத்தை அடக்கி ஆண்டு அந்த அருள் பாலிக்கின்றான். அவன்தான் இறைவன். ஆட்டுவித்தால் ஆர் ஒருவர் ஆடாதாரை, அடக்குவித்தால் ஆர் ஒருவர் அடங்காதாரை, ஒட்டுவித்தால் ஆர் ஒருவர் ஓடாதாரே, உருகுவித்தால் ஆர் ஒருவர் உருகாதாரே, பாட்டுவித்தால் ஆர் ஒருவர் பாடாதாரை, பணிவித்தால் ஆர் ஒருவர் பணியாதாரே, காண்பாரார் கண்ணுதலான் காட்டா காலே என்று சொல்கிறார். கண்ணுடைய கடவுள் எதையும் காட்டவில்லை என்றார் உயிர்கள் எதையும் காண முடியாது என்ற அரிய கருத்தை சொல்லி, ஆட்பாளவர் கருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகில் அளவு இல்லை கிழக்க வேண்டாம், கோட்பாலனவும் வினையும் குறுகாமை எந்தை தாழ்பால் வணங்கி தலை நிற்க என்று அற்புதமாக ஞானசம்பந்தருடைய அந்த திருப்பாசுரத்தினுடைய பாடலையும் சுவாமிகள் நேரடியாக அப்பர் சுவாமிகளுடைய பாடலையும் திருப்பாசுர பாடலையும் சொல்லி உதாரணமாக சொல்லி, இறைவன் திருவருள் இல்லாமல் உயிர்கள் எதையும் அறிய முடியாது என்ற ஒரு பெரிய இலக்கணத்தை அங்கே குறிப்பிட்டு பதி இலக்கணமாக நாம் அந்த முதல் 2 வெண்பாக்களிலும் ஆச்சரியப்பாக்களிலும் நாம் இருந்தோம். அடுத்ததாக இந்த 2ஆம் நிலையில் உள்ள இந்த 3வது வெண்பாவிலும் 4வது ஆச்சரியப்பாவில் பசு இலக்கணம், பாச இலக்கணம் சொல்லப்படுகிறது. பசுனா உயிர், பாசனா ஆணவம். உலகத்தில் 3 பொருள்கள் தான், பதி, பசு, பாசம். பதி என்பது சிவ, பசு என்பது யா, பாசம் என்பது நம. சிவய நம, சிவய நம, பதி, பசு, பாசம். அந்த வகையிலே பசு இலக்கணத்தை இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கின்றோம். 3வது வெண்பா அறிவு அறியாமை. உயிர் அறிவு அறியாமை இரண்டும் அடியே. ஒரு பக்கம் பார்த்தா நான் அறிவுடையவன் மாதிரி தெரியும், ஒரு பக்கம் பார்த்தா அறியாதவன் மாதிரி இருக்கிறேன், அறியா புள்ள மாதிரி இருக்கேன், ஒரு பக்கம் அறிஞ்ச புள்ள மாதிரி இருக்கு. அறிவு அடியேன், அறியாமை அடியேன், அறிவு அறியாமை இரண்டும் அடியேன். செறிதலான் அவ்வாறு இருக்க, செறிதலான் மெய்கண்ட தேவா குருநாதா, குருநாதா மெய்கண்டா, நான் அறிவோ, நான் அறிவோ, நான் இல்ல சொல்றேன் உயிர், அறிவோ அறியேனோ அடியேன், அறிவோ அடியேன், அறியேனோ அறிவுடையவனா அறிவில்லாதவனா, யாது என்று கூறுகேன் ஆய்ந்து. சாமி நான் யாருன்னு ஆய்ந்து சொல்லு சாமி. நான் உண்மையிலே அறிவுடையவனா, உண்மையிலே அறிவு இல்லாதவனா, நான் மக்கா
அல்லது அறிவா? சொல்லு சுவாமி என்பது போல இங்கே அற்புதமாக அந்த வினாவை உயிர் அறிவுடைய பொருளா அல்லது அறிவற்ற பொருளா என்றதை தீர்மானிக்கும் விதமாக நிறைய பேருக்கு ராமாயணம் படித்த உடனேயும் சீதைக்கு ராமர் சித்தப்பா என்று சொல்வார்கள், சித்தப்பாவா என்று கேட்பார்கள். அதுபோல் அமைந்துவிடக் கூடாது என்பதற்காக சாத்திர நூல்கள் எல்லாம் படித்த நிலையிலே உயிர் ஒரு அறிவுடைய பொருள், ஆனால் அறிவு செயல்படாமல் இருந்திருக்கிறது. அதை கூட்டி வைப்பவன் சிவபெருமான் என்ற அந்த சார்ந்ததாம் வண்ணம் தன்மையை உலகத்திற்கு புரிவதற்காக, அது தெளிவு ஏற்பட வேண்டும் என்பதற்காக பாடல்களை எல்லாம் படித்தவுடன் அந்த பாடலின் கருத்தை சொல்வது போல சித்தாந்தங்களை எல்லாம் படித்தவுடன் அந்த சித்தாந்தங்களில் உள்ள கருத்துக்களை தொகுத்து வழங்குவது போல இந்த 20 வெண்பாக்கள் அமைந்துள்ளன. மெய்கண்ட தேவா சுவாமி குருநாதா, இங்கே 2 முக்கிய சொற்களை இங்கே இந்த பாடலில் வெண்பாவிலே செறிதலான் சேர்ந்திருத்தலான் என்று பொருள். செறிதலான் சேர்ந்திருத்தலான். அடுத்ததாக இங்கே குறி மாறு கொள்ளாமல் கூறு. குறி மாறாமல், அதாவது எதுவும் மாறிடாம அப்படியே சொல்லு சாமி. பொருள் மாறில்லாமல், நாமளா இருந்தா என்ன சொல்லுவோம், ஒருத்தர் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக கொஞ்சம் நயந்து கிழிந்து பேசி சொல்லுவோம். ஆனால் இவர் என்ன விண்ணப்பிக்கிறார், உள்ளதை உள்ளபடி சொல்லு சாமி. குறி மாறாமல் குறி கொள்ளாமல் கூறு. அத பொருள் மாறாமல் அப்படியே எனக்கு சொல்லிடு. எனக்காக நயந்தெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சுவாமி என்று அந்த 2 சொற்களுக்கான அந்த பொருளை அங்கே சொல்லி அதன் விளக்கமாக, பாடலுடைய விளக்கமாக மெய்கண்ட தேவே குருநாதா மெய்கண்ட தேவே. சத்தியஞான தரிசினி. எப்பொழுதுமே ஒரு குருமரபிலே ஒரு மரபு இருக்கிறது. தன்னுடைய குருநாதருடைய பெயரைத்தான் தன்னுடைய சீடருக்கு வைப்பார்கள். அந்த வகையிலே பரஞ்சோதி முனிவருக்கு குருநாதர் சத்தியஞான தரிசினி சமஸ்கிருதத்தில், தமிழிலே மெய்கண்டார். அகச்சந்தான குரவர்கள் ஒருவர். அந்த சத்தியஞான தரிசினி என்ற அந்த திருநாமத்தை இவருக்கு மெய்கண்டாருக்கு, அதாவது அச்சலக்கிழப்பருடைய புதல்வருக்கு சூட்டுகின்றார் பரஞ்சோதியார். அந்த வகையிலே இவருக்கு மெய்கண்டார் என்ற அந்த நாமம் அந்த பெயருக்கு பொருத்தமாக அமைந்தாலும் கூட சத்தம் எதுவா அந்த உண்மையும் அதை கூறுகிறது. மெய்கண்டார் மெய்யே கண்டார். உண்மை விளக்கத்தில் மெய்காட்டி, பொய்காட்டா மெய்காட்டி என்று அங்கே சொல்லுவார். சால பொருத்தமாக அவருடைய திருநாமம் அவருடைய குருநாதர் சூட்டியுள்ளார். மெய்கண்ட தேவே நான் அறிவு அறிந்த நிலையும். சுவாமி, ஏதோ நான் அறிவு அறிந்த நிலையும் போல எனக்கு தெரிகிறது. நான் அறிவு அறிந்த நிலையும், ஒரு நேரம் பார்த்தா அறிவு அறியாத நிலையுமாய் இரண்டும் கெட்டா நிலையில் உள்ளேன். ஒரு பக்கம் பார்த்தா எனக்கு அறிவு இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு பக்கம் அறிவு இல்லாத மாதிரி இருக்கு. எனக்கு அறிவு செயல்படுதா செயல்படுதா தெரியல சுவாமி. நான் அறிவு அறிந்த நிலையும் அறியாத நிலையுமாய் இரண்டு நிலையில் உள்ளே. சிவய நம. யார் நடுவுல உயிர் இருக்கு? சிவத்தோட சேரும் பொழுது மெய் அறிவு உள்ளது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொய் பொருள் நாம.
அறிவை மயக்குகின்ற அந்த நம இருக்கிறது. இரண்டுக்கும் நடுவில் இருக்கிறது. சிவத்தை சார்ந்திருக்கும் போது சிவமாயும், சடத்தை சார்ந்திருக்கும் போது சடமாயும் இருப்பதுதான் உயிருடைய இயல்பு. இதுதான் இந்த பாட்டு. 7ஆம் சூத்திரம். யாவையும் சூனியம் சத்து எதிர் ஆகலின், எல்லாம் சூனியம் சிவபெருமான் இல்லை என்றார். யாவையும் சூனியம் சத்து எதிர் ஆகலின், சத்தே அறியாத சத்திலது அறியாது, இருதிறன் அறிவுளது இரண்டு அல ஆன்மா. இரண்டு வகையான அறிவு. இருதிறன் அறிவுள்ளது, இரண்டல ஆன்மா. சுருக்கப்பா சொல்ல போனா சத்தை சாரும் போது சத்தாகவும், சடத்தை சாரும். சிவத்தை சார்ந்திருக்கும் பொழுது நாம் பக்தனாகவும், சடப்பொருளாகிய தங்கம் வெள்ளியை சார்ந்திருக்கும் போது சடமாகவும் இருக்கும். அதிலே போகம் அதிகரிக்கும் பொழுது, தங்கத்திலும் வெள்ளியிலும் போகம் அதிகரிக்கும் போது நாம் சடப்பொருளை தாங்கி நிற்கிறோம், சடப்பொருளை சார்ந்து நிற்கிறோம், சடமாகவும். சிவத்தை சார்ந்திருக்கும் பொழுது நாம் சத்தாகவும் இருக்கிறோம். சிவ ய நம. நமவை தொடாமல் சிவத்தோடு மட்டும் இருந்தால் சத்து, சிவத்தை தொடாமல் நமவோடு மட்டும் இருந்தால் சடம். சத்து சடம், சட சத்தாக இருக்கின்றோம் என்பதைத்தான் இங்கே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். உயிர் அவ்வாறு தான் இருக்கிறது. நான் அறிவு அறிந்த நிலையும், நான் அறிவு அறிந்த நிலையும், ஒரு நேரம் அறிவு அறியாத நிலையுமாய் இரண்டு நிலையுமாய் உள்ளே. நமக்கே தெரியும், ஒரு நேரம் சிவத்தை சார்ந்தும் ஒரு நேரம் சடத்தை சார்ந்து இருக்கிறோம். உண்மைதான், உண்மைதான். மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசையும் ஒரு பக்கம், ஒரு பக்கம் சிவத்தின் மேல் ஆசை. அதாவது கண், இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார்கள். கண் இருளோடு கூடி இருக்கும் போது இருளாகவும், லைட்டே இல்லை, வெளிச்சமே இல்லை, இருட்டு தான் இருக்கு. இப்ப கண்ணு இருக்குது, அப்போ கண்ணு இருட்டை சார்ந்திருக்கும் பொழுது இருட்டாகவும், கண்ணொளி இருட்டாக இருக்கிறது. கண்ணொளி இருட்டாக. அம்மா உமாமா மைக்க ஆஃப் பண்ணுங்க, தயவு செய்து மைக் ஆஃப் பண்ணுங்க. அடுத்ததாக கண் இருளோடு, கண், கை எடுத்துருங்க, அப்படியே கை எடுத்துருங்க ப்ளீஸ், இல்லைன்னா நாங்க ஆஃப் பண்றோம். விடுங்க சிவா, நீங்க கொஞ்சம் கை எடுங்கம்மா, நான் பாத்துக்கிறேன் ப்ளீஸ். நீங்க கை எடுங்க, நான் பாத்துக்கிறேன். இருளோடு கூட இருளாகவும், ஒளியோடு கூட ஒளியாகவும் காண்கிறது. ராத்திரி கரண்ட் கட் ஆயிடுச்சு, கண்ணு எப்படி இருக்கும்? கண்ணு நல்லா தான் இருக்குது, ஆனா ஒன்றும் தெரியல. ஆனால் வெளிச்சம் வந்துருச்சு, நல்லா தெரியும். கண்ணொளி இருளோடு கூடும்போது இருளாகவும், கண்ணொளி வெளிச்சத்தோடு கூடும்போது வெளிச்சமாகவும் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதை போல இங்க உதாரணம் சொல்றார். இந்நிலையில் நான் அறிவுடைய பொருளோ அல்லது அறிவற்ற பொருளோ என்று வினவுகின்றார். நான் அறிவுடைய பொருளோ அறிவற்ற பொருளோ, என்னை என்னவென்று கூறுவேன். நான் யாருன்னு சொல்லுவேன் சுவாமி, சொல்லு. நான் அறிவுடைய பொருளா அறிவற்ற பொருளா, சொல்லு சொல்லு அப்படின்னு கேட்கிறார் குருநாதர். ஆய்ந்து உண்மையை உள்ளபடி மாறுபடாமல் கூறுவீராக. சுவாமி, கண்ணு இருட்ட சேரும் பொழுது இருட்டா இருக்குது, வெளிச்சத்தை சேரும்போது வெளிச்சமா இருக்கு. நான் சிவத்தை சேரும்போது சிவமா இருக்கிறேன், சடத்தை சேரும்போது சடமா இருக்கிறேன். அதனால என்னுடைய உண்மையான நிலை நான் சடமா அல்லது சத்தா, அறிவுடைய பொருளா அல்லது அறிவற்ற பொருளா, சொல்லு சுவாமி என்று குருநாதரை விண்ணப்பிக்கின்றார்.
ஆக உயிர்களுக்கெல்லாம் இந்த சந்தேகம், நாம் அறிவுடைய பொருளா அறிவற்ற பொருளா? எல்லாரும் சொல்லுவோம் அறிவுடைய பொருள். அறிவிலே 2 வகை, மெய்ஞானம், அஞ்ஞானம். அஞ்ஞானம் பொய்யைத்தான் காட்டும். நீ என்ன கோடி கோடியா போட்டு கோடி கோடியா சம்பாதிச்சதெல்லாம் அறிவுடைய செயல் நினைத்துக் கொள்வீர்கள். அது அஞ்ஞானத்தை தான் காட்டும், பொய்யைத்தான் காட்டும். அதுவும் ஞானம்தான், ஆனால் அஞ்ஞானம். சிவத்தை காட்டுவது மட்டுமே மெய்ஞானம். பொய்யில் புரண்டு உழலாதே என்று மாணிக்கவாசகர் சொல்றார். பொய்விட்டு உடையான் கடல் புகவே என்று மாணிக்கவாசகர் இங்கே குறிப்பிடுவார். ஆகவே என்னை என்னவென்று கூறுவேன் ஆய்ந்து உண்மையை உள்ளபடி கூறுவாயாக. இங்கே வினா மட்டும்தான் இந்த வெண்பாவில் இருக்கிறது. வினா, நான் அறிவுடைய பொருளா, நான் அறிவற்ற பொருளா? அதாவது உயிர்கள் அறிவுடைய பொருளா, உயிர்கள் அறிவற்ற பொருளா என்ற அந்த வினா. எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம அறிவுடைய பொருள் தான். ஆனால் ஒரு நேரம் அறிவு இல்லாமல் இருக்கிறோமே என்ற ஒரு கேள்வியை இங்கு எழுப்புகின்றார். குறிப்பு, இந்த வெண்பாவில் வினா மட்டுமே உள்ளது, விடை இல்லை. ஆனால் நாம் விடையை இங்கே உற்று நோக்குவோமாக. உயிர் பாசத்தை சார அறிவற்றதாகவும் இறை அறிவிக்க அறியும் போது அறிவுடையதாகவும் உள்ள சத சத்தாகும் என்பதாம். அதாவது சிவ ய நம. யா என்பது உயிர், சிவ என்பது சிவபரம்பொருள், நம என்பது பாசம், ஆணவம் கண்மம் மாயை. இந்த உயிர் ஆணவத்தை சார்ந்திருக்கும் பொழுது பாசமாகவும், அதாவது சடமாகவும் இருக்கும். சடமா இருக்கும். அதாவது தங்கத்தின் மேலோ வெள்ளியின் மேலோ விருப்பம் இருந்தால் அது சடம்தான். உண்மையான அறிவு அதற்கு இல்லை. அது சடத்தை சார்ந்திருக்கும் போது சடமாகவும். அதெல்லாம் பொய். இறைவன் தான் மெய் என்று சிவத்தை சார்ந்திருக்கும் பொழுது சிவமாகவும் இருக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. பொய்க்கும் மெய்க்கும். இப்பொழுது தங்கம் உங்களுக்கு 5 கிலோ தர்றேன்னு சொன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா நீங்க போய்கிட்டு இருக்குது கப்பல்ல 5 கிலோ கொடுத்தா உங்களுக்கு மகிழ்ச்சியா. ஆனா அந்த கப்பல் ஏதோ ஒரு புயல்ல மோத இருக்கின்றது என்று அந்த மாலுமி சொல்லுகின்றார். இப்பொழுது 5 கிலோ தங்கம் கையில் வந்தாலும் கூட, மகிழ்ச்சியா இருந்தாலும் கூட, அங்கே மாலுமி சொல்கின்றார் கப்பல் மோத இருக்கிறது, ஆங்காங்கே இருக்கக்கூடிய டியூபுகளை எடுத்து கையில் வைத்துக் கொள்ளும். இப்பொழுது நாம் டியூபை வைத்துக் கொள்வோமா அல்லது தங்கத்தை வைத்துக் கொள்வோமா என்றால் அந்த பொய்ப்பொருள் மீது பற்று நீங்கி அந்த டியூபை தான் நாம் வைத்துக் கொள்வோம், உயிர்க்கு மேலா. அதை போலதான் பொய்ப்பொருள் ஒரு ஆர்வத்தில் நாம் பற்றி இருக்கிறோம். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடும். அறியாமையில் ஆசையில் பற்றி இருக்கும். ஆசைக்கு காரணம் அறியாமை. அறியாமை தெளிந்து விட்டால் ஆசை வராது. ஆசை வரவில்லை என்றால் துன்பம் வராது. பொய்யான ஆசை வராது. ஒரே ஒரு ஆசைதான் உயிருக்கு வர வேண்டுமாம். அந்த ஆசை இறைவனை பற்ற வேண்டும் என்ற ஆசை. அதான் விருப்பம். பற்றுக பற்றற்றான் பற்றினை. அந்த ஆசை மட்டும்தான் உயிருக்கு இருக்க வேண்டும். அந்த விருப்பம் இல்லை என்றால் உயிர் இறைவனை அடைய முடியாது. ஆகவே விருப்பம் வேண்டும், இச்சை வேண்டும், ஆசை வேண்டும். அந்த ஒரே ஒரு ஆசைதான். ஆக வெண்பாவில் வினா மட்டும் இருந்தாலும் கூட இந்த சிவய நம என்ற மந்திரத்திலே யா நமவை சார்ந்திருக்கும் பொழுது சடமாகவும், சிவத்தை சார்ந்திருக்கும் பொழுது சத்தாகவும் இருக்கும். ஆகவே அந்த உயிருக்கு இலக்கணம் என்னவென்றால், அந்த சத்தாகிய பொருள் நிலைபெயருடையது என்று நிலைபெயருடையது சிவம். அதுக்கு அறிவிக்காமலேயே அறியக்கூடிய ஆற்றல். அதற்கு அறிவிக்காம அப்படியே எல்லா முற்றும் உணர்ந்தவன் சிவபெருமான். முற்று உணர்வுடமே இயற்கை எல்லா உணர்வும் உடையவன் அவன், முற்றும் உணர்வு. ஆகவே நாமெல்லாம் எப்படின்னா, யாராவது அறிவித்தால் தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. ஒரு பிறந்த குழந்தைய அப்படியே போட்டு போயிட்டே இருங்களேன், அதுக்கு பேச தெரியாது, அதுக்கு எப்படி என்னன்னே தெரியாது, அப்படியே தான் இருக்கும். ஊமை மாதிரியா வளர்ந்து அப்படியே. ஒரு எம்ஜிஆர் பட அடிமை பெண் பார்த்தீங்கன்னா 20-25 வயசு வரைக்கும் அவர் பேச மாட்டார். ஏன்னா அறிவிக்கிற யாருமே, அம்மா இல்லை, யாருமே இல்லை. பூட்டி அறையில போட்டு மூடுனா அறிவிக்கிறதுக்கு யாரும் இல்லை, அறிவை வளர்ப்பதற்கு யாரும் இல்லை. ஆகவே
உயிருடைய உண்மையான நிலை அறிவித்தால் தான் அறியும். ஒரு கழுகா இருக்கட்டும், சிங்கமா இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு அறிவித்து எப்படி வேட்டையாட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும் என்று அறிவிக்கவில்லை என்றால் உயிர்களுக்கு எந்த அறிவும் விளக்கம் பெறாது என்பதுதான் நிலைமை. ஆனால் இறைவனுக்கு இயற்கையாகவே அறிவிக்காமலேயே அறியக்கூடிய ஆற்றல் உண்டு. அதுதான் இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள வித்தியாசம். உயிர்கள் அறிவித்தால் அறியும், இறைவன் அறிவிக்காமலேயே அறிவான். தானே முற்றும் உணர்ந்தவன். இது இறைவன் அறிவித்தால் மட்டுமே தான் உணரக்கூடியது. ஆகவே அறிவிக்கவில்லை என்றால் அறிவு இல்லாத நிலையிலும், இறைவன் அறிவித்தால் அறிவுடைய நிலையிலும் இருப்பவன் தான் உயிர், இருப்பவர்கள் தான் உயிர். இந்த வித்தியாசத்தை தான் 7ஆம் சூத்திரம் அற்புதமாக சொல்லுகிறது நம்முடைய மெய்கண்ட சாத்திரத்திலே. யாவையும் சூனியம் சத்து எதிர் ஆகலின் சத்தே அறியாது அசத்திலதறியாது. இருதிறன் அறிவுளது இரண்டு அலான்மா என்று உயிர் எதை பற்றி நிற்கிறதோ அதன் தன்மையாகவே இருக்கும் என்பதாம். ஆகவே சத்தை சார்ந்த பொழுது சத்தாகவும், சடத்தை சார்ந்த பொழுது சடமாகவும் இருக்கும். ஆகவே அதை சடசத்து என்று சொல்கிறோம். சடசத்து என்பதைத்தான் சதசத்து உயிர் என்பதாக கூறி அந்த வெண்பாவில் மறைந்துள்ள அந்த விடையை இங்கே குறிப்பிட்டு, ஆக இந்த வெண்பாவில் 3வது வெண்பாவில் உயிர் அறிவுடைய பொருளா அறிவற்ற பொருளா என்பதற்கு விடை உயிர் அறிவுள்ள பொருள். ஆனால் இறைவன் அறிவித்தால் மட்டுமே அது அறிவு உள்ள பொருள். இறைவன் அறிவிக்கவில்லை என்றால் அது சடப்பொருளாக இருக்கும். அதனால் தான் அதற்கு சட சத்து என்று பெயர் என்று சொல்லி, இறைவன் அறிவித்தால் என்பது இறைவன் அதற்கு ஆட்கொண்டால் என்று பொருள். இறைவன் இந்த தனு கரண புவன போகங்களை கொடுத்து அதை ஆட்கொள்வதைத்தான் இறைவன் அறிவித்தல் என்று நாம் சொல்கின்றோம். ஆகவே இறைவன் அறிவித்தல் என்பது தனுகரண புவன போகங்களை கொடுத்து குருநாதராக வந்து எல்லாவற்றிலும் கலந்து அறிவிக்கின்றான் என்பதுதான் அறிவித்தல் என்று இங்கே பொருள் சொல்லி, அடுத்ததாக இங்கே 4வது ஆசிரிய பாவில் நாம் சொல்கிறோம். நிறைய வரிகள் 29 வரிகள் உள்ளன. ஆகவே அதை ஒரு சுருக்கமாக அந்த பாச இலக்கணத்தை பற்றி சொல்லி, பசி இலக்கணத்தை பற்றி பார்த்தோம். இப்பொழுது பாச இலக்கணம், அதாவது ஆணவம், கண்மம், மாயை. அது ஆணவம் என்றால் உயிருக்கு இயற்கையாகவே செம்பில் களிம்பு எப்படி இயற்கையாக இருக்கிறதோ, நெல்லில் உமி தவிடு எல்லாம் எப்படி இயற்கையாக முளை இயற்கையாக இருக்கிறதோ, அதே போல உயிரில் யாரும் ஆணவத்தை வைக்கவில்லை. உயிருக்கு இயற்கையாகவே யான் என்ற திமிரும் எனது என்ற பற்றும் இருக்கிறது. அந்த அகப்பற்றும் புறப்பற்றையும் தான் ஆணவம் என்று சொல்கின்றோம். அதை போக்குவதற்காக சட்டையில் படிந்த அழுக்கு போல அதை போக்குவதற்காக இறைவன் 2ஐ சேர்க்கிறான். டிட்டர்ஜென்ட் சோப்பையும் தண்ணீரையும் சேர்த்து அந்த கசைக்கு புளிவதைத்தான் வாழ்க்கையில் இன்ப துன்பங்களை ஊட்டி புளிந்து எடுக்கின்றான். புளிந்து எடுத்து அந்த சட்டையை தூய்மையாக்குகின்றான். உயிர் சட்டையை தூய்மையாக்குகின்றான். அதைத்தான் ஆணவம், கண்மம், மாயை என்கிறோம். ஆணவம் இயற்கையிலேயே உயிரிடத்தில் இருக்கக்கூடிய பாசம், இறைவன் பந்தமாக ஊட்டுவதனாலே மாயையும் இந்த உடம்பும் அதில் செய்கின்ற பாவ புண்ணியங்களும் பந்தம். அதனால்தான் பந்தவாசம் அறுக்க வல்லாரே என்று சொல்கிறார். சட்டையில் அழுக்கு, இந்த டிட்டர்ஜென்ட், நீர் 3 சேர்ந்து போய்விடும். அதை போல இறைவன் ஊட்டிய 2 கண்மம், மாயையும் ஆணவம் சேர்ந்து போய்விடும் என்பதுதான் இங்கே பொருள். அதைத்தான் பாச இலக்கணம் என்று சொல்கிறோம். அதை விரிவாக இங்கே எடுத்து உரைக்கின்றார் சுவாமிகள். கூறிய 3 மலத்தின் குணக்குறி, 3 மலத்தினுடைய தன்மையைத்தான் குணக்குறி என்று சொல்கிறார். ஆணவம் உயிருக்கு இயற்கையாக இருக்கிறது. இந்த உடம்பு மாயை, உடம்பினால் செய்யக்கூடிய பாவ புண்ணியம், அதனால் ஏற்படக்கூடிய இன்ப துன்பம், அதை கண்மம் என்று சொல்கின்றோம். கூறிய 3 மலத்தின் குணக்குறி வேறு கிழக்கின், அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்னொன்னா சொல்றார். விகற்பம், கற்பம், குரோதம், மோகம், கொலை, அயர், மதம், நகை. ஆணவத்தினுடைய கூறுகளை இங்கே எடுத்து சொல்கின்றார். நகை விராயன் குணமும் ஆணவம் என விளம்பினை. ஆணவத்தினுடைய 8 கூறுகளை இங்கே குறிப்பிட. ஆணவத்துக்கு எல்லையே கிடையாது, ஆனால் அதை 8 கூறுகளாக பிரிக்கிறார் சொல்லி,
அஞ்ஞானம் பொய் அயர்வே மோகம் பைசா சூனியம் மாச்சரியம் பயம் ஆயல் குணம். ஆணவத்துடைய குணத்தை ஏழாக பிரித்து ஏழு குணமும் மாயைக்கு அருளினை இருத்தலும் கிடத்தலும். மாயையை பற்றி சொல்றார். அது மாயை என்பா இருக்கிறது. இந்த பூமி எப்படி இருக்குது, உடம்பு எப்படி இருக்குது, இருத்தலும் கிடத்தலும் இருவினை இயற்றுதலும். இந்த உடம்பால பாவ புண்ணியம் செய்யறத அதை சொல்றாரு. விரிவாக பார்க்க இருக்கிறோம். இருவினை இயற்றலும் இருவினை இயற்றலும் விடுத்தலும் விடுத்தலும் பரநிந்தை மேவல் என்று எடுத்த அறுவகை குணம். பிறரை நிந்தனை செய்வது. பரநிந்தை மேவல் என்று எடுத்த அறுவகை குணம். கருமத்து அருளினை, அதாவது பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி அருளினை. கருமத்து கர்மா அருளினை ஆங்கவை தானும் நீங்காது நின்று தன் வழி செலுத்தி தானே தானா என் வழி என்பது ஒன்று என்றாம் மன்ன. ஊரும் பேரும் உருவும் கொண்டு என் ஊரும் பேரும் உருவும் கெடுத்த. சாமிக்கு ஊர் பேரெல்லாம் ஒவ்வொரு ஊரா போகும்போதெல்லாம் ஒரு பேர் வச்சிருப்பாங்களாம் சாமிக்கு. ஒவ்வொரு பேரு வச்சிருப்பார். மாசிலாமணீஸ்வரத்தினுடைய ஒரு ஊர்ல இந்த ஊர்ல இந்த பேரு, அந்த ஊர்ல அந்த பேரு, எல்லாம் ஒருத்தர் தான். ஆனால் ஊருக்கு ஊரு பேரு மாற்றி வச்சு இருந்து ஆட்சி செய்கின்ற பெருமானே, என்னுடைய ஊரு பேரு மாறும்படி நீ அருள்பாலிக்கணும். என் பேரு முருகப்பன் நெய்வேலி என்ற இந்த பேரு என்னுடைய ஆணவத்தை குறிக்கிறது. எனக்கென்று ஒரு பேரும் ஊரும் என்று நிலை பெற்று விட்டால் நான் இறைவனை அடைய முடியாது. என் ஊரையும் பேரையும் நீ கெடுத்தால் என்னவென்றால் நான் உன்னிடம் வர முடியும். என் ஊரு பேரு இருந்தால் நான் எப்படி கைலாயத்துக்கு வர முடியும்? என் ஊரு பேரு என் ஊரு கைலாயம். என் பேரு ஆன்மா, இறைவனிடத்திலே கலந்த நிலை. அவ்வளவுதான் எனக்கு இருக்கணும். என் பேரு கெடுமாறு என்று அங்கே அற்புதமாக சொல்கிறார். உனக்கு 1000 பேரு 1000 ஊர்ல அப்படி பேரு கொண்டு இருக்கின்ற நீ என் பேரை எடுக்க வந்துடணும். என் பேரையும் என் ஊரையும் நீ எடுத்து உன்னோட கூட்டிட்டு போயிடணும் சுவாமின்றதான் இங்க சொல்ற. பெண்ணை சூழ்ந்த வெண்ணை பதியும். அந்த வெண்ணெய்நல்லூர்ல இருக்கக்கூடிய அந்த பதி, அதாவது அந்த ஊருக்கு என்ன அப்படின்னா 2 விஷயம் இருக்கு. ஊர் பேரு வெண்ணெய்நல்லூர், அந்த கோயில் பேரு அருள்துறை. பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா இத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணி நல்லூர் அருள்துறையில். வெண்ணெய்நல்லூர் என்பது திருத்தலம், அருள்துறை என்பது அந்த கோயிலுடைய அந்த பெயர். கோயில் இறைவன் ஆட்சி செய்கின்ற அந்த திருக்கோயிலுக்கு அருள்துறை என்றும் அந்த ஊருக்கு தலம், அந்த தலம் திருவெண்ணெய்நல்லூர் என்று பெயர் கொண்டது. பெண்ணை சூழ்ந்த வெண்ணெய் பதியில் சைவ சிகாமணி. சைவ சிகாமணினா சைவ சமயத்தின் கிரீடமாக விளங்குபவனே, கிரீடத்தின் மணியாக விளங்குபவனே, சைவ சமயத்தின் தலைவனே என்று பெயர். சைவ சிகாமணி மெய்யர் மெய்யார் மும்மலம் சடம் என மொழிந்தனை. மும்மட சடம் தான் நீ சொல்ற, சடம் தான் சொல்ற. அம்ம மாறுகோல் கூறல் போலும் தேரும் சடம் செயல் அதனை சார்ந்திடும் எனின. ஒவ்வொன்னா உதாரணம் சொல்றார். அந்த சொல்லி பின்னாடி விவரமா பார்க்க இருக்கின்றோம். கடம்படம் அதனுள் கண்டிலம் விடப்படும் ஊன்திரள் போன்றது. விஷத்தை இங்கே குறிப்பிடுகின்றார். விஷம் சடம் தான், ஆனா உயிரை போக்குதே. அப்ப எப்படி சடம்னு சொல்லுதே அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனால் அந்த விஷம் சாப்பிட்டவன் கொஞ்ச நேரத்துல விஷம் சரியாகி அப்படியே விஷம் முறிஞ்சு நல்லா ஆயிடுறான். அதே போல எனக்கு ஆணவம் தனியா போயிடும்ல, அதுவே போயிடும்ல, இப்ப சேர்ந்திருக்கு பின்னாடி போயிடும்ல என்பது போல அங்கே சொல்கிறார். பின்னாடி விவரமாக பார்க்கிறோம். அணைந்தாங்கு அதுபோல அகழல் வேண்டும் குணங்களும் பன்மையின்றாகும் எம்மை அணைதானோ மாட்டாது அணைதரத்தானோ மாட்டாது. யானோ செய்கிறன் நீயோ செய்யாய். இந்த ஆணவருக்க நானே போய் சேர மாட்டேன்னா அது கொடுமையானது. நீயும் ஊட்ட மாட்ட ஆணவத்தை. அப்ப எப்படி வந்தது? நீயும் செய்யாய் நின்மலன் ஆயிற்று. நீயோ நின்மலன், நீ எப்படி ஆணவத்தை எனக்கு கூட்டு? இயல்பியனின் போகாது என்றும் மயல் செட பந்தம் வந்தவார் இங்கு அந்த மாதிரி இல்லாய் அருளே. சுவாமி, அந்த மாதிரி இல்லாத பெருமானே எனக்கு இதெல்லாம் பற்றி சொல்லு என்று அங்கே கேட்கின்றார். ஆகவே பொதுவாக பாச இலக்கணம் என்றால் பாசம் என்பது ஆணவம்,
ஆணவம் என்றால் யான் எனது என்ற உயிரிடமுள்ள பற்று. அது இயற்கையிலேயே உயிரிடம் இருக்கிறது, சட்டையில் அழுக்கு போல. ஆனால் இறைவன் அதை எப்படி போக்குகின்றான் என்றால், முதல்ல உடம்பை கொடுக்கிறான், உலகத்தை கொடுக்கிறான். அந்த உடம்பு உலகத்தைத்தான் மாயை என்று சொல்கிறோம். அந்த உடம்பு உலகத்தில் அந்த உடம்பு வைத்து கொண்டு இன்ப துன்பத்தை அனுபவித்து பாவ புண்ணியத்தை செய்து வினையை பெருக்குவதனாலே அது கர்மம் என்று ஆகிறது. அந்த கர்மம் ஆகிறது. ஆகவே அந்த உடம்பை கொடுத்து அதன் மூலமாக அந்த செயல்களை செய்து மீண்டும் பிறப்பதற்கான வினைகளை ஏற்படுத்தி கொள்வதை கர்மம் என்று நாம் சொல்கின்றோம். ஆக இந்த மாதிரி பக்குவப்பட்டு அடிபட்டு ஒரு நாள் மூன்றும் சேர்ந்து போய்விடும். ஆணவம், கர்மம், மாயை. எப்படி அந்த சட்டையில் அழுக்கை டிட்டர்ஜென்ட்டும் நீருக்குள்ளும் போட்டு முக்கி பசக்கி புழிஞ்சு உலாத்தி காய போடுறோமோ மூணு சேர்ந்து போகுமோ, அதே போல இறைவன் நமக்கு மனைவி மக்களை எல்லாம் கொடுத்து உலகத்தை எல்லாம் கொடுத்து அனுபவிக்க எல்லா பொருள்களையும் கொடுத்து துவட்டி இன்பத்திலும் துன்பத்திலும் மாறி மாறி துவட்டி எடுத்து நன்றாக காய போட்டு எடுத்து மாட்டிக்கொள்கிறார் என்பதுதான். அந்த சட்டையை மாட்டிக்கொள்கிறார், தன்னோடு இணைத்துக் கொள்கிறார் என்பதுதான் இந்த பாசத்தினுடைய இலக்கல். ஆகவே இங்கே குறிப்பு, இப்பாடலில் மும்மலம் உயிரோடு கலந்துள்ள விதத்தை கூறியும், மும்மலம் உயிரோடு கலந்துள்ள விதத்தை கூறியும் இயல்பையும் கூறி வினா எழுப்புவதாகவும் அமைந்துள்ளது. மும்மலம் கூறி வினா எழுப்புவதாகவும் அமைந்துள்ளது என்று கூறி இங்கே வினா எழுப்புவதாகவும் அமைந்துள்ளது. அந்த வகையிலே வரிசை எண் 1 4 வரி என்ன வரி சொல்கிறது? கூறிய 3 மலத்தின் குணக்குறி வேறு கிழக்கின் விகற்பம் கற்பம் குரோதம் மோகம் கொலை அஞர் மதம் நகை விராயன் குணமும் ஆணவம் என விளைவிப்பன. ஆணவத்தின் கூறுகளை இங்கே சொல்றார் சாமி. விகற்பம் தன்னை வேறுபடுத்தி நிற்றல். விகற்பம்னா தன்னை நான் தான் தலைவன் என்று நிற்றல். விகற்பம் தன்னுடைய உண்மையை அறியாது தன்னை வேறுபடுத்தி நிற்றல். நமக்கு அடையாளம் என்ன? உயிருக்கு உண்மையான அடையாளம் அடிமை. யாருக்கு? ஆண்டானுக்கு. இது தெரியாமல் நானே தலைவன் என்று வேறுபடுத்தி நிற்பதைத்தான் விகற்பம் என்று சொல்லும். விகற்பம் தன்னை வேறுபடுத்தி நிற்றல். கற்பம் கற்பனை செய்து நிற்றல். கற்பனையிலே மிதக்கிறது உயிர்களுடைய இயல்பு. இல்லாததையும் பொல்லாததையும் நினைத்து கொண்டே இருக்கும், நடக்கிறதையும் நடக்காததையும் நினைத்து கொண்டே இருப்பது உயிருடைய இயல்பு. அது ஆணவத்தினுடைய கூறு. நடக்க முடியாதெல்லாம் நினைத்து கொண்டே இருப்பான். கற்பம் கற்பனை செய்து நிற்றல். குரோதம், குரோதம்னா கோபம், அந்த மாயையினால் வரக்கூடிய கோபம். கொலை மோகம். அடுத்ததாக மோகம். மோகம்னா காமம். அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பொருள் மீது வைத்தல். நம்ம காமம்னா நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. எனக்கு 10 சட்டை வச்சிருப்பேன், ஒரு சட்டை மேல ரொம்ப ஆசையா இருக்கும் போட்டுக்கிறது. அந்த சட்டை மேல எனக்கு ஆசை. பாத்தீங்க, தசரதன் இருப்பாரு, எத்தனை 4 பிள்ளைங்க, ஆனாலும் ராமர் மேல காமம். ஏதேனும் ஒரு பொருள் மேல் வைக்கின்ற பற்றுதான் மோகம். இங்கே காமமாக இங்கே பயன்படுகின்றார். அஞர் துன்பம் உயிர்களுக்கே உடையது. துன்பம் இறைவனுக்கு அல்ல, உயிர்களுக்கே உடையது. மதம், மதன செருக்கு, உயிர்களுக்கு உள்ள மதம். கொலை, உயிர் வதை. நகை, நகைனா பிறரை இகழ்ந்து தம்மை மெச்சுதல். நமக்கு வேலையே அதுதான். அவனை குறை சொல்றது, இவனை குறை சொல்றது, நான் செய்யறதான் சரின்னு சொல்றது. இதைத்தான் என்ன சொல்லுவோம்? நகை என்று சொல்வோம். இப்படி 8 வகை கூறுகளாக ஆணவம் இருக்கிறது உயிர்களிடத்திலே என்பதை இங்கே குறிப்பிடுகின்றார். சைவ சிகாமணியே சாமி, சைவ சமயத்தின் தலைவர் நாயகனாக இருக்கக்கூடிய மெய்கண்ட நாயனாரே,
மெய்யன்பனே மெய்யர் மெய்யனே மெய்கண்ட தேவா பொய்காட்டா மெய்காட்டி என்று மறைஞான இவர் சொல்வார். நம்மளுடைய திருவாதிகை மனவாசம் கடந்த சுவாமி, தாங்கள் எனக்கு மும்மத இயல்பு அதன் விளைவும் கூறினீர் முன்னமே. முன்னமே கூறினீங்க சுவாமி, ரைட்டு தான். இந்த பாட்டுக்கு முன்னாடி இருப்பதுக்கு முன்னாடியே சொன்னீங்க. எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். 49 சீட்டர்கள் நானும் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன் சுவாமி. உண்மைதான். மும்மத இயல்பு அதன் விளைவும் கூறினீர் முன்னமே. முன்னமே கூறினீங்க தான். ஆணவன்றது உயிரோட இருக்குது, ரைட்டு. அதை போக்குறதுக்கு கண்மம் மாய கொடுத்தீங்க, ரைட்டு சொன்னீங்க சுவாமி. ஆணவத்தின் காரியமாக மேற்கண்ட 8 இயல்பை உடையது என்றீர்கள். ஆணவத்தினுடைய காரியம், ஆணவத்தினுடைய கூறுகளாக உயிர்கள் இந்த பிறவியிலே கொண்டுள்ளது இந்த 8 குணங்கள் என்று முன்னமே கூறினீர்கள். சரிங்க சுவாமி, ஒத்துக்கிறேன் என்று சொல்லி வரி 5 முதல் 7 வரை என்ன சொல்கிறார் என்ற இங்கே கேட்கிறோம். இப்ப ஆணவத்தினுடைய கூறுகளை பற்றி முன்னமே கூறினீர்கள், அவ்வளவுதான், அதோட நிற்கிது. அஞ்ஞானம் பொய் அக அயர்வே மோகம் பைசா சூனியம் மாச்சரியம் பயம் ஆய ஏல் குணமும் மாயைக்கு அருளினை என்று இங்கே மாயையை பற்றி குறிப்பிடுகின்றார். நல்லா தெரிஞ்சுக்கணும். சுத்தியல் மாயை, சுத்தியல் மாயை, அடிக்கின்ற செயல் கர்மம். நல்லா தெரிஞ்சுக்கணும். அடிக்கின்ற செயல் கர்மம். இந்த சுத்தியல் மாயினால ரிசல்ட் என்னன்னா, நான் என்ன நினைச்சனோ அது நடக்குது. சேர வேண்டியது சேருது, எடுக்க வேண்டியது எடுக்குது. சுத்தியலும் அந்த அடிக்கின்ற செயலாகும். அப்படியே இங்கே கொண்டு கூட்டி பார்க்கணும். அங்கே சுத்தியல் மாயை என்றால் இங்கே உடம்பு மாயை. அங்கே அடிக்கின்ற செயல் கர்மம் என்றால் நாம் செய்கின்ற பாவ புண்ணியம் கர்மம். இவ்வளவுதான் கர்மம். மாயை பற்றி குறிப்பிடும் போது, சுவாமி நீங்க மாயை பற்றி முன்னாடி சொன்னீங்க ஒரு நாள், நான் கேட்டேன். அப்ப என்ன சொன்னீங்க தெரியுமா? அதான் சொல்ல வர. அஞ்ஞானம் அறிவு அற்ற நிலை, அறிவு இல்லாத நிலை. அஞ்ஞானம்னா அது ஒரு ஞானம் தான். 10,000 போட்டு 1 லட்சம் எடுக்கிறது அஞ்ஞானம். உலக அறிவு அஞ்ஞானம். உலகத்தில் அறிவு வேணும் தான், அது அஞ்ஞானம். அஞ்ஞானம் உண்மை அறிவு அற்ற நிலை. பொய் உண்மையற்ற அயர்வு வருந்துதல். இந்த சொல்லுக்கான விளக்கத்தை சொல்லி, மோகம் ஒரு பொருள் மீது காமுறுதல். ஒரு பொருள் மீது காமுறுதல். காமுறுதல்னா நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைத்து கொண்டு தவறாக நினைத்துக் கொள்ளும். பல பொருள்களில் நான் ஒரு பொருளை மட்டும் நினைத்தால் அதுக்கு பேர் காமம். 10 பேனாவில் ஒரு பேனா மேல எனக்கு அடிக்கடி எடுத்துட்டு போறேன்னா அந்த பேனா மேல எனக்கு ஆசை. நம்ம 1000 வீட்டில் பொருள் வச்சிருப்போம், அந்த பொருளை மட்டும் தொட விட மாட்டோம். என் பொண்ணு சின்ன பிள்ளையில விளையாடும், ஒரு பந்தை வச்சுக்கிட்டே விளையாடும். 12வது வரைக்கும் அந்த பந்தை சேமிச்சு வச்சிருந்துச்சு. அந்த பொருளை பந்தை முதவே விளையாது. எப்போ பார்த்தாலும் ஸ்கூலுக்கு விட்டு வந்தோன்னா அந்த பந்தில் எடுத்து விளையாடும். அந்த என் பொண்ணுக்கு அந்த பந்து மேல ஒரு காமம், மோகம் சிறு வயதிலிருந்தே வைத்துக் கொண்டிருந்தது பற்று. அதே போல நாம் நிறைய பொருள்களிலே பற்று வைத்துக் கொண்டிருக்கிறோம். பொய் அது மோகம் ஒரு பொருள் மீது காமுறுதல். பைசா சூனியம், இதுக்கு பேர் ரொம்ப முக்கியமான ஒரு கெட்ட குணம் உயிரிடத்தில் இருக்கக்கூடியது. பைசா சூனியம். தீய வேட்கை மறைத்திருந்தல். தீய வேட்கை ஒவ்வொரு ஆன்மாக்கிட்டையும் மறைந்து இருக்கிறது. ஒவ்வொரு ஆன்மாக்கிட்டையும் மண்மேல் ஆசை, பொன்மேல் ஆசை. மண்ணு பொண்ணு பெண்ணு இது மாதிரி மறைந்து இருக்கிறது ஒவ்வொரு ஆன்மாவிடம். வெளியில பார்த்தா ரொம்ப சிறந்தா இருக்கும், உள்ள ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ளேயும் இது போன்ற செயல்கள் மறைந்திருக்கும். தீய வேட்கை மறைந்திருக்கதைத்தான் இங்கே பைசா சூனியம் என்று சொல்கிறார். எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும் அவருக்குள்ளே ஒரு
தீய வேட்கை மறைந்திருக்கிறது என்பதைத்தான் இங்கே கூப்பிடுகின்றார். பைசா சூனியம் தீய வேட்கை மறைந்தது. மாச்சரியம் பகைமை பாராட்டு. மாச்சரியம்னா பகைமை பாராட்டு. அதாவது கூட இருந்து புலி பறித்தான். நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் இருந்தான்னா அவனுக்கு ஒரு எட்டப்பன் கூடவே இருப்போம். ஐயா அரசே அரசே வச்சிருவோம். பகைமை பாராட்டு. கூட இருந்து பகைமை பாராட்டு. கூட இருந்து புலி வெட்டுபவன். இந்த டெலிஃபோன் வயரெல்லாம் பதிக்கிறதுக்கு ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. நிறைய பேர் வேலையாட்கள் தேவைப்படும். கூட இருந்து குழி பறிக்க ஆட்கள் தேவை என்று போர்டு வச்சிருப்பாங்க. மறைமுகமா நான் அப்பதான் நினைச்சுக்கிறேன். ஆச்சரியம். கூட இருந்து குழி பறிக்க ஆட்களை காசு கொடுத்து வாங்குறாங்கப்பா. ஆச்சரியம் பகைமை பாராட்டு. அச்சம் பயம் ஆகிய 7 உடையதாக கூறினீர் சுவாமி. இந்த மாயனுடைய காரியமாக ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் ஒரு அச்சம் இருக்குது. எதையாவது படிக்காதவனு, பரீட்சைக்கு படிக்காதவனுக்கு அச்சம். உடம்புல ஏதாவது ஒரு வாய் பிடிச்சா ஐயோ ஹார்ட் அட்டாக்கா எல்லாருக்கும் இருக்கு. எதுனாலும் பயம். இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, இப்படி நினைச்சுக்கிட்டாங்களோ அப்படி நினைச்சுக்கிட்டாங்களோ, நான் இப்படி நினைச்சேன் அவங்க அப்படி நினைச்சுக்கிட்டாங்க, எல்லாருக்கும் பயம். இதெல்லாம் மாயையினுடைய கூறுகள். இந்த உடம்பை பெற்றதனுடைய கூறுகள் எல்லாருக்கும் இருக்கும். பயப்படவே பயப்படாதீங்க. இந்த குணங்கள் எல்லாம் இருக்குதுன்னா போக்குறது தானே நம்ம இங்க வந்திருக்கோம். மேல சொன்ன 8 ஆன்மாவிடம் இருக்கிறது, கீழே சொன்ன 7 மறைந்திருக்கிறது. ஒன்னும் கவலைப்படாதீங்க. எல்லாம் போறதுக்கு தான் இதுக்கு வந்துடும். அடுத்து கர்மத்தை பற்றி மேலும் குறிப்பிடுகின்றோர் சுவாமிகள். 8வது வரியிலிருந்து 10வது வரி வரைக்கும் மேலே குறிப்பிடுகின்றார். இருத்தலும் கிடத்தலும் கர்மம். அந்த கர்மம்னா அது செய்யக்கூடிய செயல். சுத்தியல் மாயை, அடிக்கின்ற செயல் கர்மம். இருத்தலும் கிடத்தலும் இருவினை இயற்றலும். அப்படியே சுத்தியல் அந்த அடிக்கின்ற செயலை அப்படியே இங்க மேட்ச் பண்ணி பார்க்கணும். சுத்தியலுக்கு பதிலாக உடம்பு. சுத்தியல் எப்படி மண்ணுல இருந்து வந்துச்சு சுத்தியல், அதே மாதிரி உடம்பும் மண்ணுல இருந்து தான் விளைஞ்ச சாப்பிட்டு வந்துருக்கு. சுத்தியல் இரும்பு மண்ணுல இருந்து வந்துச்சு இரும்பு. அதே மாதிரி இந்த உடம்பு விளைஞ்சதெல்லாம் சாப்பிட்டு இவ்வளவு பெரிய உடம்பு வந்துருக்கு. காலையில லோனும், மத்தியானம் லோனும், லைட்டு லோனும், 3 வேளை லோனும். இது 10வது தீபாவளி சிறப்பு லோனும், பொங்கல் சிறப்பு லோனும், நல்லது கெட்டதுக்கெல்லாம் சிறப்புல உள்ள தள்ளுறோம். தள்ளி மண்ணில் கிடைச்சதெல்லாம் சாப்பிட்டு இந்த பஞ்சபூதத்துல சாப்பிட்டு உடம்பை ஏற்றிக்கிட்டே இருக்கும். அது மூலமாக அது வினை செய்கிறது. அது சுத்தியல் உடம்பு. அடிக்கின்ற செயல் இது பாவ புண்ணியம். இதைத்தான் இங்க சொல்றார். இருத்தலும் கிடத்தலும் இருவினை இயற்றலும் விடுத்தலும் பர நிந்தை மேவல் என்று எடுத்த அறுவகை குணமும் கர்மத்து அருளினும். சுவாமி என்ன சொல்றார்? இருத்தல்னா சோம்பி இருத்தல், கிடத்தல்னா நோய்வாய்ப்பட்டு கிடத்தல். உயிருடைய நிலைமையை இங்கே குறிப்பிடுகிறார். இப்ப கூட T23 புலி ஓட முடியாம ஓடி வேட்டையாட தெரியாம முடி வயசாகி போய் இங்கே ஊருக்குள்ள வேட்டையாடுறதுக்கு அந்த மனுஷன் தான் அதை வேட்டையாடி சாப்பிடுது. அது சோம்பி போச்சு, அதனால வேட்டையாட முடியல. இருத்தலும் கிடத்தலும் நோய்வாய்ப்பட்டு கிடத்தலும் இருவினை இயற்றலும் நல்வினை தீவினை. இருவிலை நாமளும் அப்படித்தான். நிறைய சோம்பேறித்தனம், நமக்கு நிறைய சோம்பேறித்தனம். ஆனா இறைவன் திருவருள் குருவர்களால இப்பெல்லாம் சோம்பேறித்தனத்துக்கே இடமில்லாத அளவுக்கு நம்மளை முழு மூச்சாக இயக்கி கொண்டிருக்கிறார். எனக்கெல்லாம் கடந்த 1.5 வருட காலமாக மிக அரிய பணியை இறைவன் கொடுத்தார். நூல் வெளியிட்டோம், அடுத்த நூல் வெளியிட்டோம், இப்போ பிஸியா இருக்கோம். அங்கே போறோம் இங்கே போறோம். 6 நாள் பள்ளிக்கூடமும் வச்சுட்டாங்க. 7வது நாள் அங்கெங்கன்னு போய்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வகுப்புகள் விடாது. இந்த 2வது நூல் 2000 நூல் அடித்தோம். இந்த ஒரு வாரத்தில் 1100 நூல்களை விநியோகித்து விட்டோம். இன்னும் 900 நூல்கள் தான் நிற்கிறனா. இனி 10 நாட்களிலே பெரும்பகுதி ஓடிவிடும். அப்படியாக நம்மளை சுறுசுறுப்பாக சோம்பி இருக்காமல் இறைவன் வைத்திருக்கின்றார். நிச்சயமாக நம்ம அந்த தீய குணங்களில் இருந்தெல்லாம் மீண்டு வருகிறோம் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். இருத்தல் சோம்பி இருத்தல் கிடத்தல் நோய்வாய்ப்பட்டு கிடத்தல். எல்லோருக்கும் இது இருக்கு. அவன நோய்வாய்ப்பட்டு அந்த நோய்வாய்ப்பட்டு கிடக்காமையே நம்ம செயல்பட்டு இறைவனிடத்துல போய் சேரணும். இருக்கக்கூடாது. பாயில் கிடக்காமல் சொல்லுவார் பாருங்க. அப்படி சுவாமி அப்போ சுவாமி சொல்லுவார். பாயில் கிடக்காமல் நோய்பட்டு கிடக்காமல்
இடப்பக்கமே நொந்தது என்றார். மடக்கொடியாலோடு மந்தனம் செய்தார். இதே நோய் அப்படியே ஹார்ட் அட்டாக் சொல்றாரு நம்ம திருமந்திரத்துல. அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார். அடுப்படியில போய் மனைவி நிறைய பதார்த்தங்களை செஞ்சு செஞ்சு கணவனுக்கு கூட்டுவார். இந்த வச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார். அவ்வளோ சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். உட்காந்து மந்தனம் பேசுவார். பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அப்படியே மகிழ்ச்சியா இருந்தாங்க. வெத்தலையை மடிச்சு மடிச்சு கொடுத்து மகிழ்ச்சியா மந்தனம் பேசுவார். அங்க கூட பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். 2 பேரும் புலாகிட்டு இருப்பாங்களாம். நல்லா சாப்பாடை சாப்பிட வச்சு ஊட்டி அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மந்தனம் பேசுவார். திடீர்னு வீட்டுக்கார சொல்லுவார், இடப்பக்கமே நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார். அப்படியே போய் சென்றார். இதை ஹார்ட் அட்டாக் பத்தி எப்படி சொல்றார். அதே போல கிடத்தல் என்று நோய்வாய்ப்பட்டு கிடத்தல் அது மாதிரி இல்லாமல், இருத்தல் சோம்பி இல்லாமல், இருவினை இயற்றல் நல்வினை தீவினை அந்த உயிர் செய்து கொண்டே இருக்குமா. மனுஷனா இருக்கட்டும், இல்லை எந்த மிருகமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்யும். விடுத்தல் பற்றியன விட்டு நீங்குதல். நான் ரொம்ப ஒரு காலத்துல நம்ம பொருள் மேல பற்று, அது மேல பற்று, காசு சம்பாதிக்கணும்னு ஓடுவோம் திடீர்னு செத்து போடுவோம். இப்ப பாத்தீங்கன்னா தேவையானது கொடுத்திருக்காரு, போதும், அது மேல ஆசை இல்லை, இறைவனை அடைய வேண்டுமாறு. அதனால என்னன்னா பற்றியதை விடுத்தல். வேணுமா எடுத்துக்கோ, நீ வேணுமா எடுத்துக்கோ, போச்சு. பற்றியதை விடுத்தல். பர நிந்தை பிறரை நிந்தித்தல். பர நிந்தைனா பிறரை நிந்தித்தல். இருத்தல் சோம்பி இருத்தல் கிடத்தல் நோய்வாய்ப்பட்டு கிடத்தல் இருவினை இயற்றல் நல்வினை தீவினை இயற்றல் விடுத்தல் பற்றியதை விட்டு நீங்குதல் பர நிந்தை பிறரை நிந்தித்தல் மேவல் இழிந்ததை விரும்பி சேரல். இது ரொம்ப மோசம். எது உலகத்துல ரொம்ப மோசமான பொருளோ அதை விரும்பி சேர்த்தல். இழிந்த பொருள் மேல ஆசை வைத்தல். உண்மைக்கு மாறான ஒரு நமக்கும் நிறைய அது மாதிரி இருக்கு. நான் அந்த உதாரணம் சொல்ல விரும்பல. நமக்கு நிறைய இழிந்த பொருள் மேல் ஆசை ஆகிய 6 குணங்களை உடையதாக கூறினீர். மாயை என்பது சுவாமி உங்களிடம் எத்தனையோ ஆண்டுகளாக நீங்கள் எனக்கு உபதேசம் செய்தீர்கள். உங்களோடு சீடனாக இருந்து நான் கேட்டேன். அப்பொழுது மாயை பற்றி இவ்வாறாக 6 குணங்கள் இருப்பதாக கூறினீர்கள் சுவாமி. இவர்களுக்கு இதெல்லாம் அப்படி சொல்லிட்டே வராது. கூறினீர்கள் சுவாமி, ரிசல்ட் இனி வரல. ஆணவத்தை பற்றி இப்படி கூறினீர்கள், மாயையை பற்றி இப்படி கூறினீர்கள், கண்மத்தை பற்றி இப்படி கூறினீர்கள் என்று அங்கே சொல்லியிருந்தார். இன்னும் ரிசல்ட்டுக்கு வரல. அடுத்து 11வது வரியிலிருந்து 17வது வரி என்ன சொல்கிறது என்றால், தன் வழி செலுத்தி தானே தானாய் என் வழி என்பது ஒன்று இன்றாம் மன்ன. என் வழி என்பது ஒன்று இல்ல மன்ன. ஊரும் பேரும் உருவும் கொண்டு என் ஊரும் பேரும் உருவும் கெடுத்த பெண்ணை சூழ்ந்த வெண்ணை பதியில் சைவ சிகாமணி மெய்யர் மெய்யா. சுவாமி, மெய்கண்ட தேவா, மேற்கண்ட மும்மலமும் என்னை விட்டு நீங்காது. இப்ப சொன்னியே ஆணவம், அந்த 8 குணம் இருக்கு. நீயே கோபம், விகற்பம், கற்பம், துன்பம், மதம், இப்படி எல்லாம் 8 குணம் இருக்குன்னு சொல்லியே. அடுத்தது மாயையினுடைய குணம் அஞ்ஞானம், பொய், அயர்வு, மோகம் என்று பைசா, சூனியம், ஆச்சரியம், அச்சம் என்று 7 குணம் மாயைக்கு இருக்கும் என்று சொன்னியே. அடுத்ததாக கண்மத்திற்கு இருத்தல், கிடத்தல், இருவினை இயற்றல், விடுத்தல், மேவல் என்று 6 குணம் இருக்கும் என்று சொன்னியே. இந்த 8, 7, 6 ஆணவம், கண்மம், மாயை மேற்கண்ட மும்மலமும் என்னை விட்டு நீங்காது. என்னை விட்டு நீங்காது இருக்குதே, நான் என்ன பண்ணுவேன்? மேற்கண்ட மும்மலமும் என்னை விட்டு நீங்காது தன் வழியே என்னை இழுத்து தீயவனவற்றுள் செலுத்தி துன்பம் செய்கின்றன.
ஈர்த்து ஆட்கொண்ட எந்தை பெருமான் என்று நாம் சொல்வோம். ஆனால் இந்த 8ம் 7ம் என்னை ஈர்த்து என்னை கெட்டவனாக்கி தீயவனற்றுள் செலுத்தி துன்புறுத்துகின்றன சுவாமி. இந்த 8ம் 7ம் 6ம் மேற்கண்ட மும்மலமும் என்னை விட்டு நீங்காது தன் வழியே என்னை இழுத்து தீயவனற்றுள் செலுத்தி துன்பப்படுத்துகின்றன சுவாமி. ஆக அந்த மும்மலங்களில் இருந்து விடுவித்து காத்தருளும் பொருட்டு, அந்த 3 மனங்கள் 8, 7, 6 இருந்து என்னை காக்கும் பொருட்டு சாமி நீ எப்பேற்பட்டவன் என்பது தெரியும் எனக்கு. நீ எப்பேற்பட்டவன்? ஊரும் பேரும் உருவமும் கொண்டு வியாபக பொருளாய் விளங்கும் நீ. மதுரைக்கு போனா சொக்கநாதன், நெல்லைக்கு போனா நெல்லையப்பர், காஞ்சிக்கு போனா ஏகம்பர், தில்லைக்கு போனா நடராசர். இப்படி எங்கு போனாலும் உனக்கு ஊரும் பேரும் மாறி மாறி இருக்கின்றன. தில்லை கூத்தா, கட்சி ஏகம்பா, ஆளவாய் அரசே என்று உனக்கு அந்த ஊரையும் பேரையும் சேர்த்து சேர்த்து சொல்வதே. நெல்லை அப்பா என்று நெல்லை இப்படி சேர்த்து சேர்த்து சொல்வதே இவக்கெல்லாம் மகிழ்ச்சி. ஊரும் பேரும் உருவமும் கொண்டு வியாபக பொருளாய் விளங்கும் நீ. வியாபகம்னா அவருக்கு மேல எண்டு கிடையாத வியாபகம். இந்த லைட்டை போட்டீங்கன்னா அது பாடு போய்கிட்டே இருக்கும் இருட்டுக்குள்ள. அதுக்கு எண்டு இருக்கானா இல்லை, இருட்டை கடந்து போய்கிட்டே இருக்கும். அதுபோல இறைவனுடைய வியாபகத்துக்கு எண்டே கிடையாது. அதற்குள் அடக்கமாய் இருக்கக்கூடியது வியாபியம், உயிர் அறிவு. இறைவனுடைய அறிவு என்லெஸ், ஆழ்ந்த அகன்ற நுணுக்கமாக இருக்கக்கூடியது இறைவனுடைய அறிவு, என்லெஸ். அதேபோல உயிர் அதற்குள் அடக்கமாக இருக்கும். அந்த ஆழ்ந்த அகன்ற நுண்ணியதா இருக்கிறதுக்குள்ளே அடக்கமாக இருக்கும் உயிருடைய. அதுக்கு பேர் வியாபியம். வியாப்தி அப்படின்னு ஒண்ணு இருக்குது. உயிரோடு கலந்துள்ள ஆணவமும் உயிர் அறிவும் சரிசமமாக இருக்கும். உயிரோடு 50% கலந்திருக்கும், சரிசமமாக ஆணவம் கலந்திருக்கும். அதைத்தான் வியாப்தி என்று சொல்கிறோம். சரிசம பாதியாக கலந்திருக்கும், அதுதான் வியாப்தி என்று சொல்கிறோம். ஆணவத்தினுடைய வியாபகம் வியாப்தி என்றும், உயிருடைய வியாபகத்தை வியாபியம் என்றும், இறைவனுடைய வியாபகத்தை வியாபகம் என்றும் சொல்கின்றோம். வியாபகம், வியாபியம், வியாப்தி. மேற்கண்ட மும்மலமும் என்னை விட்டு நீங்காது தன் வழியே என்னை இழுத்து தீயனவுற்றுள் செலுத்தி துன்பப்படுத்துகின்றன. அந்த மும்மனங்களிலிருந்து என்னை விடுவித்து காத்தருளும் பொருட்டு ஊரும் பேரும் உருவம் கொண்டு வியாபக பொருளாய் விளங்கும் சுவாமி மெய்கண்டார். இங்கே மெய்கண்டார் இறைவனைத்தான் மெய்கண்டார் என்று குறிப்பிடுகின்றார். எனக்குள் ஊரும் பேரும் உருவமும் நீங்குமாறு செய்து மீண்டும் நான் பிறப்புக்கு உட்படாது காத்து அருளும் பெருமானே. சிவா, எனக்கென்று ஒரு ஊர் இருந்தால் நான் அந்த ஊருக்குத்தான் வருவேன். எனக்கென்று அந்த இருக்கக்கூடிய வீட்டுக்குத்தான் வந்து சேருவேன். அப்ப எனக்கென்று ஒன்று இருக்கும் பொழுது இறைவன் எதையும் நமக்கு கொடுக்க மாட்டான். எனக்கென்று ஒன்று இல்லாத நிலையில் தான் அவன் தன் இருக்கும் இடத்தை கொடுப்பான். வா என்று அடைக்கலமாக தருவான். உயிர்களுக்கு அந்த உயிர்களிடம் இருக்க அத்தனை பொருள்களும் நீங்கிய நிலையிலே, புறப்பற்றும் அகப்பற்றும் நீங்கிய நிலையிலே வா என்று அடைக்கலம் கொடுப்பான். அதான் வெறுப்பனவே செய்யும் என் சிறுமை நின் பெருமையினார் பொறுப்பவனே அறப்பூன்பவனே பொங்கு கங்கை சடை செருப்பவனே நின் திருவருளா என் பிறவியை வேர் அறுப்பவனே உடையாயடியேன் உன் அடைக்கலமே. எப்பொழுது என் பிறவியை வேறு அறுப்பான்? நான் புறப்பற்று அகப்பற்று நீங்கிய நிலையிலே அடைக்கலமாக அவன் இருக்கும் இடத்தை தருவான். அவன் இருக்கும் இடம்தான் வீடு, அதை தருவான். எனக்கென்று ஒரு வீடும் ஊரும் இங்கே அத்தனையும் இருந்தால் அவன் எதையும் தரமாட்டான். ஆகவே அப்படின்னா விட்டு ஓடினும் கிடையாது, என்ன அளவில் விட வேண்டும். அதைத்தான் சங்கல்ப மாத்திரை என்று பொருள். சங்கல்பம் கோயிலில் போய் சுவாமிக்கு இப்படி வைக்கிறோம், பழங்களை எல்லாம் வச்சு சாமிக்கு படைச்சு விட்டோம். நிறைய பேருக்கு டவுட்டு, சாமி சாப்பிட்றாரா நம்ம சாப்பிட்றோமா? சந்தேகமே இல்லை, நம்ம தான் சாப்பிட்றோம். ஆனால் சாமி எடுத்துக்குருவாரான்னா எடுத்துக்குவார்.
நான் அஞ்செழுத்து எழுதி ஒரு பேப்பரை உங்களுக்கு காட்டுறேன், எல்லாருக்கும் அந்த பேப்பர் போய் சேர்ந்துருது, அதில் இருக்க அஞ்செழுத்து போய் சேர்ந்துருது. அதுபோல இறைவனுக்கு படைக்கப்பட்ட அத்தனை பொருள்களையும் இறைவன் சூக்குமமாக எடுத்துக்கொண்டு தூளமாக அந்த அஞ்செழுத்து அந்த பேப்பரில் போகவே போகாது, அப்படியே தான் இருக்கும் அஞ்செழுத்தும். ஆனால் நமக்கு பாருங்க ஸ்லேடு போட்டிருக்கோம், எல்லாரும் பார்த்துட்டீங்க, ஆனால் ஸ்லேடு அப்படியே தான் இருக்கு. அதுபோல இறைவன் நாம் படைத்த பொருள்கள் அத்தனையும் எடுத்துக்கொள்கின்றான். எடுத்துக்கொண்டு அப்படியே விட்டுட்டு போயிடறான், நீயே சாப்பிட்டுக்கணும், அவர் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே எனக்குள் ஊரும் பேரும் உருவமும் நீங்குமாறு செய்து மீண்டும் நான் பிறப்புக்கு உட்படாது காத்தருளும் பெருமானே என்று அங்கே குறிப்பிட்டு 18 21 வரை என்ன சொல்கிறார் என்றார். மும்மலம் சடம் என மொழிந்தனை. சாமி, நீங்க 3 மனம் சடம்னு சொன்னீங்க. மும்மலம் சடம் என மொழிந்தனை, அது நம புல்லும் சடம். மொழிந்தனை அம்ம அப்படி இருக்கும் பொழுது மாறுகோல் கூறல் போலும் தேரும் சடம் செயல் அதனை சார்ந்திரும் என்ன கடம் படம் அதனுள் கண்டிடம் விடம்படம். மும்மலம் சடம் என்று மொழிந்தீர், இருக்கட்டும், அது பொருந்தாதோ என எண்ணுகிறேன் சாமி. எனக்கு ஒரு டவுட். ஆணவம் சடம்னு சொல்றீங்க, மாயையும் சடம்னு சொல்றீங்க, அது செய்கின்ற பாப புண்ணியமும் சடம்னு சொல்றீங்க. ஆனால் அது சடம்னு எனக்கு நம்புற மாதிரி தெரியலையே சாமி. ஏனெனில் எனக்கு உள்ள டவுட்டை சொல்றேன் சாமி. ஏனெனில் மும்மலமும் சடம் எனில், அப்படி வச்சுக்குவோம், மும்மலமும் சடமும் வச்சுக்குவோம் சுவாமி, வச்சுக்குவோம். ஓகே ஓகே. அதற்கு அறிவில்லை, நிச்சயமா அறிவில்லை தானே? அறிவில்லை. அவை என்னை எவ்வாறு வருத்த முடியும்? அவை எவ்வாறு என்னை வருத்த முடியும்? அதுக்கு அறிவில்லை. மேலும் சடம் தானே செயல்படாது. ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இதுக்கு தங்க மோதிரத்துக்கு அறிவே கிடையாது, இதுக்கு சடம், இதுக்கு அறிவு கிடையாது. இது போய் எனக்கு துன்பத்தை கொடுக்குமானா கொடுக்கவே கொடுக்காது, சந்தேகமே கிடையாது. ஆனா இந்த மோதிரம் காணா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு துன்பம் வந்துருச்சு. எல்லாரும் சொல்லுவோம் மோதிரம் துன்பம் கொடுக்கல. நான் மோதிரத்தின் மேல் வைத்த பற்றுதான் துன்பத்தை கொடுத்ததே ஒழிய மோதிரம் எனக்கு துன்பம் கொடுத்தான கிடையவே கிடையாது. இதைத்தான் இங்க சொல்ல வர. மும்மலமும் சடம் எனில் அதற்கு அறிவு இல்லை. அவை என்னை எவ்வாறு வருத்த முடியும்? அறிவில்லாத ஒரு பொருள் என்ன எப்படியா? ஆணவம் என்ன வருத்துதுன்னு சொல்றீங்க, மாயை வருத்துதுன்னு சொல்றீங்க, கண்மம் வருத்துதுன்னு சொல்றீங்க. ஆனா அதுக்கெல்லாம் அறிவே கிடையாது. அறிவில்லாத ஒரு தங்க மோதிரம் எனக்கு எப்படி துன்பத்தை கொடுக்க முடியும்? அதுக்கு பதில் அந்த மோதிரத்து மேல நான் வைத்த பற்று தான். அதான் ஆணவம் கண்ம மாயை மேல நான் வச்ச பற்று தான் நமக்கு துன்பத்தை கொடுக்கும். ஆக மும்மலம் சடம் எனில் அதற்கு அறிவு இல்லை. அவை என்னை எவ்வாறு வருத்த முடியும் சுவாமி? அது மட்டுமா? சடம் தானே செயல்படாது. அது தானா செயல்படுமான? செயல்படாது. அறிவுள்ள பொருளாலே தான் மோதலெல்லாம் இயங்கும். ரைட். இதை குடம் துணி ஆகிய சட பொருள்களால் அறிகின்றோம். குடம் தனியா இயங்குமான? இயங்காது. துணி தனியா இயங்குமான? இயங்காது. குடம் துணி ஆகிய சட பொருள்களாய் அறிகின்றோம். இவை இரண்டும் தனக்கென ஒரு செயல் இல்லாதது. துணி தனியா செயல்படுமானா? இல்லை. குடம் தனியா செயல்படுமானா? இல்லை. நாம கொண்டு போய் மோந்தாத்தான் நிரம்பு. அதே போல நாம கொண்டு போய் நிரப்புனாதான் நமக்கு கிடைக்குமே ஒழிய இல்லை கிடைக்காது. அதுபோல குடம் துணி இந்த 2 உதாரணங்களை சொல்லி சடம் தானாக செயல்படாது. இந்த கடம் என்றால் குடத்தை இங்கே குறிப்பிடுகிறார். கடம் என்றால் இங்கே குடம். ஒரு கடம்னு ஏன் சொல்றேன்னு கேட்டுக்கோங்களேன். குடத்துல தண்ணி வைக்கிறோம், இந்த கும்பாபிடத்துலலாம் வைப்போம். அந்த முருகப்பெருமானுடைய ஆற்றலை தான் கும்பாபிஷேகம்னு நம்ம சொல்றோம். முருகப்பெருமான் எப்படி இந்த பூமியில் ஆற்றலாக வெளிப்பட்டாரோ அதைத்தான் நம்ம அந்த முறையில் தான் கும்பாபிடகம் செய்யணும். நெற்றி கண்ணில் இருந்து வந்தார், நெருப்பில் இருந்து வெளிப்பட்டார், ஆகாயத்தை கடந்தார், காற்றை கடந்தார், நெற்றி பொறியாக வந்தார், சரவண பொதிகை என்ற நீரிலே கலந்தார். அம்மா எடுத்து நிலத்திலே வைத்தார்கள். பஞ்சபூதத்தை கடந்து நிலத்திற்கு வந்தார். நெற்றி நெருப்பில் இருந்து கடந்து நிலத்திற்கு வந்தார். இதுதான் இந்த முறையில் தான் ஆற்றல் இறைவனிடத்திலிருந்து வெளிப்பட்டது.
வெளிப்பட்டு நிலம்தன் மேல் வந்தருளி நீள் கடல்கள் காட்டி. எப்படி நிலம்தன் மேல் வந்து அருளினார் சிவபெருமான் என்பதைத்தான் முருகப்பெருமானுடைய புராணம் நமக்கு சொல்கிறது. நெற்றிக்கண் நெருப்பு, அது கடந்து வந்த பாதை ஆகாயம் காற்று, அது நீருக்குள் செல்கிறது சரவண பொய்கை. அந்த சரவண பொய்கிலிருந்து அம்பாள் எடுத்து நிலத்தில் வைக்கிறார். ஆகவே அம்மைதான் அகிலத்தை ஈண்டு ஆட்சி செய்கின்றார், வைக்கிறாங்க, அம்பாள் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ உலகத்துக்கு நிலம் தன் மேல் வந்தருளி நீள் கடல் காட்டி. இதே தான் கும்பாபிடகம் செய்யப்படுகிறது. ஆகாயத்தில் விரவி இருக்கின்ற இறையாற்றலை எங்கும் நிறைந்திருக்கிறது ஆற்றல். நீங்க கேட்கலாம், எல்லா இடத்துலயும் தானே ஆற்றல் இருக்கும், அது என்ன ஒரு இடத்துல? வாரியார் சுவாமி சொல்வார், பசுமாட்டுல எல்லா இடத்துலயும் பால் வரும், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. எல்லா இடத்துலயும் வருன்றக்கா கத்தியை போட்டு எல்லா இடத்துலயும் இருக்கிறனா ரத்தம் தான் வரும். எல்லா இடத்துலயும் தான் பால் சுரக்குது, ஆனால் மடியில் தான் பாலை எடுக்க முடியும், மடியில் தான் கறக்க முடியும். அதுபோல எல்லா இடத்திலும் இறையாற்றல் நிறைந்திருந்தாலும் அருள் சுரக்கின்ற இடம் திருக்கோயில் இதயத்தில், ஒவ்வொரு ஆன்மாவுடைய இதயத்தில் சுரக்கிறது. அதை போல் ஒவ்வொரு திருக்கோயிலும் அருள் சுரக்கிறது. ஆனால் எல்லா இடத்திலும் இறையாற்றல் நிறைந்திருக்கு. எப்படி பசுவில் எல்லா இடத்திலும் பால் உறிஞ்சப்பட்டு இங்கே மடிவுக்கு வருகிறதோ அதுபோல் அங்கேயும் இறை இருக்கின்ற ஆற்றலை அப்படியே உறிஞ்சி எடுத்து வருகிறோம். எப்படின்னா ஆகாயம் காற்று வழியாக உறிஞ்சி அந்த ஓமகுண்டம், அந்த ஓமகுண்டலத்திலே ஆசான்கள் எல்லாம் வேள்வியை எழுப்பி கொண்டு திருமுறைகளையும் பாராயணங்களையும் செய்ய செய்ய அந்த ஆற்றல் அந்த ஓமகுண்டத்துக்கு வருகிறது. நெருப்பின் மூலமாகத்தான் வேகமாக ஆற்றலை கடக்க முடியும். ஓமகுண்டத்துக்கு வருகிறது. ஓமகுண்டத்திலிருந்து பக்கத்தில் எழுத்தாப்படி குடத்துல தண்ணி வச்சிருப்பாங்க. அப்படியே அந்த அந்த குடம் கடமாக மாறுகிறது. அந்த ஆற்றல், நெருப்பில் இருக்க ஆற்றல் அந்த குடத்தில் இருக்க நீருக்குள்ளே செல்கிறது. அப்ப இதுவரை குடமாக இருந்த அந்த நீர் குடத்து நீராக இருந்தது கடமாக மாறி இறை ஆற்றலை பொங்கிக் கொண்டிருக்கின்ற கடமாக மாறுகிறது. அது பொங்கி வெளிவந்து விடாமல் அதில் தேங்காய் வைத்து இலைகளை எல்லாம் வைத்து தற்பையை வைத்து அடக்கி வைத்திருப்பார்கள். அந்த ஆற்றலைத்தான் அந்த 6 கால பூசை முடிந்தவுடன் அல்லது 4 கால பூசை முடிந்தவுடன் சிவாச்சாரியர்கள் தலையில தூக்கி கொண்டு அந்த ஆற்றல் வெளியே வெந்து விடாமல் தற்பையை வைத்து அடக்கி கொண்டு அப்படியே கொண்டு போய் அங்கே கும்பா அபிடமாக அந்த கலசங்களில் இடுவார்கள், நிலத்திலே இடுவார்கள். ஆக இறையாற்றல் இப்படி விரைவி இருக்கிற ஆற்றலை அந்த திருக்கோயில் இருக்கக்கூடிய கல்லாகிய சடத்திற்கு, அதுவரை முதல் நாள் உட்காந்து கொத்திக்கிட்டு இருப்பான், கால் மேல வச்சு கல்லு மேல உட்காந்து கொத்திக்கிட்டு இருப்பான். அப்புறம் அந்த கும்ப அபிடகம் பண்ணவன அவனே நின்று வணங்குவான், ஆற்றல் நிறைந்ததாக. ஆக அந்த ஒரு முறையிலும் கீழே அஞ்செழுத்து அந்த திருஅம்பல சக்கரத்தை அந்த ஒவ்வொரு அந்த சிலைகளுக்கும் கீழேயும் வைத்தவுடன் இரு வகையிலும் ஆற்றல் அங்கே எப்பொழுதும் இருக்கும். கும்பாபிஷேகம் அந்த 13 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தவறிவிட்டாலும் கூட கீழே இருக்கக்கூடிய திருஅம்பல சக்கர அந்த தகடு எந்திரம் இருக்கிறதே, அது என்றும் அந்த ஆற்றலை குறையாமல் வைத்து கொண்டே இருக்கும். கும்பாபிடகம் தப்பினாலும் கூட அந்த விக்கிரகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தகடு, அதைத்தான் மந்திரம், தந்திரம், எந்திரம் என்று சொல்வார்கள். இப்படியாக இந்த ஆற்றலை வெளிப்படுத்துகின்றது. அதுபோல இங்கே என்ன சொல்கிறார், இதை குடம், குடம் என்றால் அது கடத்தை தான் குடம் என்று சொல்கிறோம். ஆகவே அந்த குடம் என்பதற்காகத்தான் இவ்வளவு நீண்ட விளக்கம் கூற வேண்டியதாயிற்று. ஆகவே அடுத்ததாக 21 23வது வரி என்ன சொல்கிறது என்றால், ஊன் திரள் போன்ற தாயின் தோன்றி அணைந்தாங்கு அகரல் வேண்டும் குணங்களும் பன்மை இன்றாகும் எம்மை வந்து அடைதர தானோ மாட்டாது யானோ செய்களும். இதுல 21 23 வரைக்கும் மட்டும் அந்த வரிகளை பார்ப்போம். 2 வரி மட்டும். ஊன் திரள் போன்றதாயின் தோன்றி அணைந்தாங்கு அகரல் வேண்டும் குணங்களும் பன்மையின்றாகும் எம்மை வந்து அனைத்தர. சடப்பொருளுக்கு செயல் உண்டு என்று நீ கூறினார், இல்லப்பா அப்படி கிடையாது, சடத்துக்கு ஒரு செயல் உண்டு என்று நீ கூறினார், நானே நீ கூறுற மாதிரி நினைச்சு பதில் சொல்றேன். கூறினால், அதாவது விஷம் ஒரு சடம், உயிர் உண்டால் அவ்வுயிரை கொல்லும் என நீ கூறலாம். விஷம் ஒரு சடம் தான்ப்பா, ஆனால் அது உயிரை கொள்ளுதே, அதனால சடத்துக்கு ஒரு ஆற்றல் உண்டு.
ஆனா சடத்துக்கு ஒரு ஆற்றல் உண்டு, ஒரு டம்ளருக்கு ஒரு ஆற்றல் உண்டு. அது கிடக்கின்ற ஆற்றல்னு பேர். அப்படி கையில ஒரு டம்ளர் வச்சா வெயிட்டே இல்லாத மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டம்ளரா ஏற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா தாங்க முடியாது, கீழே வச்சிருவீங்க. அது கிடக்கின்ற ஆற்றல் அதற்கென்று உண்டு. ஏனென்றால் அதுக்குள் சக்தி கலந்திருக்கிறார். எல்லா பொருள்களிலும் அங்கே சக்தி கலந்திருப்பதனாலே அதற்கு ஒரு ஆற்றல் உண்டு. அதே போல இங்கே விஷம் ஒரு சடம் உயிர் உண்டால் அவ்வுயிரை கொல்லும் என நீ கூறலாம். அல்லது விஷம் உணவின் மூலம் உடலில் கலந்து விடுமானால் உடலை சிறிது காலம் வருத்தி பின் அதன் ஆற்றல் குறைந்து உடலை விட்டு நீங்கிவிடும். ஒரு பூரான் கடிச்சிருச்சு, ஒரு தேள் கடிச்சிருச்சு, விஷம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். ஒரு பாம்பு கடிச்சிருச்சு, பவர்ஃபுல் பாம்பு கடிச்சதெல்லாம் விட்டுருங்க. ஒரு சாதாரணமான விஷம் கடிச்சு நம்ம கொஞ்ச நாள் விஷம் இருந்துட்டு அதுவே போயிடும். அப்படியே உடம்பு எதிர்ப்பு சக்தியை அது பண்ணி சரி பண்ணிடும். அதுபோல இந்த மலங்களும் சில காலம் எனக்கு துன்பம் ஏற்படுத்திவிட்டு தாமே பின்பு நீங்கிவிடும் அல்லவா. இந்த மலங்களுக்கு ஒரு ஆற்றல் இருக்குன்னா இந்த விஷம் மாதிரி அதுவும் எனக்கு கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுவே போயிடணுமாச்சே, போகலையே. ஏன் அது மட்டுமா? விஷத்திற்கு ஒரு தன்மை, மலத்திற்கு நீ முன்பு கூறியபடி பல தன்மை. விஷத்துக்கு ஒரு தன்மை தான், அது கொல்லும், இல்லைன்னா வீரியம் குறைஞ்சு போயிடும். ஆனா இதுல மலத்திற்கு பல தன்மை. ஆக விஷ ஊமை ஏற்புடையதாக இல்லையே. இவரே மறுத்துறாரு. விஷ உடைமைய உதாரணத்தை நான் ஏத்துக்கல சுவாமி, நீ சொல்றதா வச்சுக்கிட்டாலும் நான் ஏத்துக்கலன்னு இவரே கேள்வி கேட்டு இவரே பதில் சொல்லி அதை நானே ஏத்துக்கலன்னு ரிஜெக்ட் பண்ணிடுறார். அடுத்ததாக 24வது வரியிலிருந்து 29வது வரி என்ன சொல்கிறது என்றால், தானே மாட்டாது யானோ செய்கில நீயோ செய்யாய். இந்த 3 விஷயம். தானே மாட்டாது, அதாவது ஆணவம் தானே நான் போய் சேர மாட்டேன், அது கொடுமையானது, நான் போய் சேர மாட்டேன். யானோ செய்கிற நானும் செய்ய மாட்டேன், அதுவும் என்னை பிடிக்கல வச்சுக்கோ. அதுவும் என்னை பிடிக்கல, ஏன்னா அதுக்கு சடம், அது என்னை பிடிக்காது, சடம். யானோ செய்கிற நானும் போய் அது கொடுமையை தெரிஞ்சு ஐயோயோ அதை போய் நான் அஞ்சுக்கணும், அது நெருப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நெருப்புகிட்ட நான் போக மாட்டேன். நீயோ செய்யாய், ஏன்னா நீ நின்மலை, நீயா எனக்கு கொடுப்பேன்னா அதுவும் கொடுக்க மாட்டேன். அந்த கெட்ட பொருளை எனக்கு கொடுக்கவே மாட்டேன். ஆயிட்டு இயல்பு எனின் போகாது என்றும் மயல் கெட பந்தமந்தவாறு இங்கு அந்தமாதி இல்லாய் அருளே. சுவாமி, அந்தமாதியும் இல்லா அருட்கடலே, எனக்கு இந்த உண்மையை தெளிவுபடுத்து சுவாமி என்று அங்கே அற்புதமாக வினவுகின்றார். 24லிருந்து 29. மும்மலமும் சடம் அது எம்மை சாரா. என்ன மோதிரம் ஓடி என்ன சேருமானா சேரவே சேராது, நான் தான் எடுத்து போடுவேன். மலம் கொடுமையானதால் நானும் விரும்பி சாரேன். அது கொடுமை பல செய்யும், அதை போய் நான் சேருவேன்னா நானும் சேர மாட்டேன், அதுவும் என்ன சேராது. சரி, அப்படி இருக்கட்டும். தாங்குளோ மலமற்றவர், ஆகவே நீங்கள் என்னிடத்தில் மலத்தை உண்டாக்க மாட்டீர். விஷயம்தான், தானா மலம் சடம், அது சேராது, நானும் அதை போய் சேர மாட்டேன், இறைவனாகிய நீயும் கொடுக்கல. அப்ப எப்படி தாண்டா எனக்கு அந்த மலம் வந்துச்சு அப்படின்னு தான் வினா. மலம் இயல்பானது என்றால் இல்லப்பா, அது இயல்பானதுன்னு வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்றாரு. மலம் இயல்பானது என்றால் உதாரணம், பாலில் உள்ள வெண்மை என்றும் இயல்பானது, என்றும் பாலை விட்டு நீங்காது. பாலில் இருக்கிற வெள்ளை நிறம் என்னைக்குமே நீங்காது. அதுபோல் மலமும் என்று என்னை விட்டு நீங்காததாகுமே. அப்படின்னா மலம் என்னை விட்டு போகவே போகாதே. உயிருடைய இயல்பு மலம் என்றால் மலம் என்னை விட்டு போகவே போகாதே. பாலினுடைய வெண்மை எப்படி போகவே போகாதோ அதுபோல உயிரோட என்கிட்ட இருக்கிற அந்த மலம் என்னை விட்டு போகாமையே போயிடுமே. ஆக சுவாமி, இந்த பந்தபாசம் எனக்கு எவ்வாறு ஏற்பட்டன நீ சொல்லு சாமி. இந்த ஆணவம் எனக்கு எப்படி வந்துச்சு, அப்புறம் பந்தம் எப்படி வந்துச்சு? பந்தம்னா கண்மம் மாயை, இறைவன் ஊட்டியது. பாசம்னா உயிரோடு இயற்கையா இருக்கிறது. அதுதான் இங்க சொல்றாரு. அப்படின்னா இந்த பந்தபாசம் எனக்கு எப்படி ஏற்பட்டது சுவாமி, அதான் கேட்கிறாரு. எனக்கு எவ்வாறு ஏற்பட்டன என்பதை நான் மயங்காதவாறு, எனக்கு குழப்பம் இல்லாம சொல்லு. எனக்கு திருப்பி நீ சொல்றேன்னு சொல்லிட்டு திருப்பி தலையை சுத்த வைக்காத, கரெக்டா சொல்லு. என்பதை நான் மயங்காதவாறு விலக்கி அருள வேண்டும்.
ஆதி அந்தம் இல்லா பெருமானே. முதல் சூத்திரத்துல அந்தமாதி என்பனார் புலவர். யாரு அந்தம் செய்கிறானோ அவன்தான் ஆதி செய்கிறான் என்பதுதான் முதல் சூத்திரம். அதை செய்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஆதியும் அந்தமும் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அந்தமாதி என்பனார் புலவர். இந்த உலகத்தை ஒடுக்கி படைக்கின்றவர். இதை செய்பவன் யாரு எப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்தமாதி இல்லாதவன், அந்தமும் ஆதியும் இல்லா அரும்பெருஞ்சோதியாக இருக்க வேண்டும். அவனாலேத்தான் இதை செய்வன். இதற்கு விடை மறைமுகமாகத்தான் இருக்கின்றது, நேரடியாக இல்லை. இந்த வினாவை மட்டும் கேட்டுட்டாரு சாமி. ஆணவம் கண்ம மாயை எனக்கு எப்படி வந்தது? நீயும் கொடுக்கவில்லை, நானும் அதை சேரவில்லை, அதுவும் என்னை சேராது. அப்படி இருக்கும்போது இந்த துன்பத்திற்கு காரணமான ஆணவம் கண்மம் மாயை என்னை எப்படி சேர்ந்தத என்று சொல்லி கேள்வியை முடித்து விட்டார். பதில் இல்லை. பதில் நாம் எடுத்துக்கொள்கிறோம். சூத்திரம் 2 அதிகரணம் 2 எடுத்துக்காட்டு வெண்பா. நெல்லிற்கு உமியும் நிகழ் செம்பினில் களிம்பும் சொல்லில் புதிதன்று தொன்மையே. இது புதிதன்று, தொன்மையே அனாதியே இருக்கிறது. தொன்மைனா அனாதி, பழமைனா அதுக்கு ஒரு காலம் இருக்கு. இந்த பழமையானது அப்படின்னா கிபி கிமு அப்படின்னு ஒரு பழமையான காலம் சொல்லுவோம். தொன்மைக்கு காலமே கிடையாது. சிவபெருமான் வழிபாடு எப்போ தொன்மை, அது காலம் கிடையாது. ஆனா மற்ற வழிபாடுகள்லாம் ஒரு காலம் எல்லை உண்டு. சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கு கால எல்லையே நமக்கு சைவ சமயத்துல இல்லை. அதுதான் தொன்மை என்று சொல்கிறோம். நெல்லில் உமி யார் வச்சது? எப்பயுமே இருக்குது. அது நெல்லில் உமி எப்பயுமே இருக்குது. நெல்லில் தவிடு உமி முளை எப்பயுமே இருக்கும். அது யாரும் வைக்கல, அதுவே இருக்குது. செம்பில் கலிம்பு யாரு வச்சது? செம்பில் கலிம்பு யாரும் வைக்கல, அதுவே அனாதியே இருக்குது சாமி அப்படின்றார். செம்பில் களிம்பும் நெல்லில் உமியும் சொல்லில் புதிதன்று தொன்மையே. இன்னைக்கு வந்தது கிடையாது, நான் சொல்லி வந்தது கிடையாது, அது அனாதியே இருக்குது என்று அதிகரணம் 2 சூத்திரத்துல மேகண்ட நாயனார் அருளுகின்றார். ஆக நெல் உள்ள அன்றே உமியும் செம்பு உள்ள அன்றே களிம்பும் சகசம் போல இருக்கிறது. சகசமலம் அந்த கரணம் அவற்றின் ஒன்று என்று அவை சென்று அது சூத்திரம் 2 மன்னிக்கவும், அது 4வது சூத்திரம். அவையே தானேயா இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே. அந்த கரணம் அவற்றின் ஒன்று என்று அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்து உணராது. சகசமலம் அப்படின்னா இயற்கை மலம், உயிரோடு எப்பொழுதும் இயற்கையாக இருப்பதைத்தான் சகசமலம் என்று அங்கே சொல்கின்றோம். உயிரோடு எப்பொழுதும் ஆணவம், யான் என்ற திமிரும் எனது என்ற பற்றும் உயிரோடு இயற்கையாக இருப்பதைத்தான் சகசமலம் என்கிறோம். அதை போக்குவதற்குத்தான் நம்ம வந்திருக்கிறோம். யான் எனது என்னுரை மாய்த்து கோது இல்லாமுது ஆனானே குழாவு தில்லை கண்டேனே. அப்படி தில்லை நாயகனா இருக்கிற நடராச பெருமான் என்னுடைய யான் பற்றையும் எனது பற்றையும் நீக்கினான். அந்த நடராச பெருமானை திருப்பெருந்துறையில் எனது யான் என்ற பற்றையும் எனது என்ற பற்றையும் நீக்கினான். அவனை நான் தில்லையில் கண்டேனே என்று அற்புதமாக சொல்கிறான். திருப்பெருந்துறையில திருவடி தீட்சை கொடுத்தவுடன் என்னுடைய யான் என்ற பற்றும் எனது என்ற பற்றும் பறந்தோடியன. துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். நான் யாத்திரையாக ஒவ்வொரு தலமாக இங்கு தில்லைக்கு நடராசரை தரிசிக்கின்றேன். தரிசிக்கின்ற நிலையிலே திருப்பெருந்துறையில் ஆட்கொண்ட அதே நடராச பெருமான் யான் எனது என்ற எனது பற்றை அறுத்த அந்த நடராச பெருமானை நான் இங்கே காண்கிறேன் என்று சொல்கிறார். அது மட்டுமா, ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆத்தாடும் தீர்த்தன தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தம் அங்கே பாடுறார். எனக்கு அந்த பிறவி துயர்கட அந்த திருப்பெருந்துறையில் தீர்த்தம் கொடுத்தானே, வேற யாரும் இல்லை, குருமணியாக வந்தவன் தில்லை நடராஜ பெருமானே என்று சொல்கிறார். அவனைத்தான் இங்கே கண்டேன் என்று கண்டப்பத்திலே குறிப்பிடுகின்றார். அப்படி நெல் உள்ள போதே உமியும் செம்பு உள்ள போதே களிம்பும் இருக்கிறது. அதுதான் சகசமலம். உயிர் உள்ள அன்றே ஆணவமும் அதோடு இயற்கையாக சகசமாக அனாதியே இருக்கிறது என்பதைத்தான். ஆகவே உயிருக்கு ஆணவம் தானாகவும் வரவில்லை, உயிர் போய் சேரவும் இல்லை, இறைவனும் கொடுக்கவும் இல்லை. உயிரோடு இயற்கை குற்றமாக அந்த செம்பில் களிம்பு போல, செம்புக்கு இயற்கையில் குணம் பளபளப்பு, ஆனால் அதில் உள்ள களிம்பினால் அந்த பளபளப்பு
தெரியவில்லை. அந்த களிம்பை நீக்கினால் இயற்கை பளபளப்பு பொங்கி வரும். அதைத்தான் இறைவன் நமக்கு கண்மமாயை ஊட்டி செய்கிறான் என்பதுதான் இந்த பாடலுடைய பொருள். இந்த ஆணவம் உயிரின் அறிவு இச்சை செயல் அனாதியே மறைத்திருக்கிறது. இது உயிருக்கு சகச குற்றமே அன்றி குணம் என்று. இது ஒரு குற்றம், குணம் கிடையாது. உயிருக்குரிய இயற்கை குணம் இல்லை. செம்பினுடைய குணம் பளபளப்பு, அதில் களிம்பு கலந்தது ஒரு குற்றம் அது. ஆனால் செம்பின் குணம் அல்ல. ஆகவே ஒரு காலத்தில் ஆன்மாவை விட்டு நீங்கும் என்பதால், நிச்சயமாக அது ஆன்மாவை விட்டு நீங்கும் என்பதால். உதாரணம் சிவப்பிரகாசத்துல செம்பில் உரு களிம்பு ஏந்து திருவருள் பெயர்ல அன்று அளவு உள்ளொளியோடு ஆவியடை அடக்கி இந்த அளவு நின்றது இருள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அனாதியே ஆணவம் உயிரோடு இருக்கிறது. ஆக இங்கே 2 வெண்பாக்களை நாம் பார்த்தோம். முதல் வெண்பாக்கள் பசி இலக்கணத்தை சொல்கிறது. அதாவது உயிரினுடைய தன்மை சார்ந்ததாம் வண்ணம் தன்மை சிவத்தை சாரும் பொழுது சிவமாகவும் சடத்தை சாரும் போது சடமாகவும் இருக்கும். அதை பொறுத்து நம்ம கத்திரிக்காய் கிட்ட போனோம்னா கத்திரிக்காயை பற்றி ஞானமும், எண்ணெய் கடைக்காரன்ட்ட போனோம்னா எண்ணெயை பற்றி ஞானமும், அரிசி கடைக்காரன்ட்ட போனால் அரிசி கடை ஞானமும் தான் வரும். அவன் ஆமிசில அவன் திறமையா இருப்பான். அது போல உலகத்தை சாரும் பொழுது உலகப்பற்றாகவும், இறையை சாரும் போது இறைப்பற்றாகவும். சிவைய நம, ஆக இறைவன் நமவை விட்டுவிட்டு இறைவனை சேர்வதுதான் நம்மளுடைய நோக்கம். அதற்குத்தான் இவ்வளவு பாடுபடுகிறார். ஆக முதல் வெண்பாவிலே 3வது வெண்பாவிலே உயிர் ஒரு சட சத்து என்று நிறுவுகின்றார். சடத்தை சாரும் பொழுது சடமாகவும் சிவத்தை சாரும் பொழுது சத்தாகவும் இருக்கின்ற ஒரு உயிர்தான் சடசத்து என்று. அங்கே இறைவனுக்கு இலக்கணம் சத்து, உயிருக்கு இலக்கணம் சடசத்து, சடத்துக்கு இலக்கணம் சடம். அவ்வளவுதான். சடசத்து இறைவன் அறிவித்தால் அறிவிக்கும், சத்து இறைவன் யாரும் அறிவிக்காமலேயே அறியக்கூடியவன். அதே போல இங்கே சடம் அறிவித்தால் கூட அறியாதது சடம். பேனாகிட்ட போய் நான் பேசினேன்னா அது அறியும்னா அறியவே அறியாது என்ற 3 அந்த உறுதியான நிலைப்பாட்டிலே கூறுகிறார். இறைவன் அறிவிக்காமல் அறிபவன், உயிர் அறிவித்தால் அறியும், சடம் அறிவித்தாலும் அறியாது என்பதுதான் அதனுடைய பொருள் சொல்லிவிட்டு இந்த அடுத்த 4வது வெண்பாவிலே உயிருக்கு ஆணவம் தானாகவும் வரவில்லை, உயிர் போய் பற்றவும் இல்லை, இறைவன் வந்து கொடுக்கவும் இல்லை. ஆனால் உயிருக்கு செம்பில் களிம்பு போல இயற்கை குற்றமாக யான் என்ற பற்றும் எனது என்ற பற்றும் இருக்கிறது என்று நிறைவு செய்கின்றார். ஆக இந்த அற்புதமான இந்த 2 செய்திகளைத்தான் இந்த 2 பாடல்களும் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன என்று சொல்லி தொடர்ந்து இந்த நூல் அற்புதமான நூல் வெளியிடப்பட்டு ஒரு குறுகிய 1 வார காலத்துக்குள்ளேயே 1060 நூல்கள் இதுவரை விநியோகிக்கப்பட்டு எஞ்சி இருக்கின்றது 940 நூல்கள் தான் இருக்கின்றன. அதுவும் இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள் மிக பெரும் அளவில் நமக்கு 5-10 என்று நிறைய அந்த ஒரு வாரத்திலே அனுப்பிவிட்டேன். மிக அற்புதமாக இருக்கிறது. 36 தத்துவங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும். 36 தத்துவங்களும் மூலகன்மம் அத்வைதம் அப்படி அரிய நூலாக என்றும் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பொக்கிஷமாக படங்களோடு அற்புதமாக வந்திருக்கின்றது. அடுத்த திருவாவூதுறை ஆதீனத்திலே கடந்த 15ஆம் தேதி நம்முடைய ஆயுத பூஜை அன்று அடுத்த நாள் விஜயதசமி அன்று வெளியிடப்பட்டது. குருமகா சன்னிதானமுடைய திருக்கரங்களால் வெளியிடப்பட்டது. அதற்கடுத்து அதற்கு முந்தைய ஒரு சில நாட்கள் அந்த வகுப்பு நடத்த முடியவில்லை நம்மளால். அதற்கு 2 தினங்கள் முன்பு திருப்பூர் சென்றிருந்தேன். அங்கே அடியார் பெருமக்கள்லாம் மிகுந்த வரவேற்பட்டு அங்கே திருமதி விஜயலட்சுமி அவர்களுடைய இல்லத்திலே நம்மளுடைய போன ஏப்ரலிலிருந்து வரக்கூடியவர், அவர் தொடர்ந்து இணையத்தில் வரக்கூடியவர், அவருடைய இல்லத்திலே அற்புதமாக ஒரு திருமுறை விண்ணப்பம் செய்தோம். நிறைய அடியார்கள் எல்லாம் அங்கே இருக்கிறவர்களெல்லாம் வந்தார்கள். மிக அன்பு நேர்ந்த அந்த அடியார்களை எல்லாம் பார்த்தது எங்களுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி. அந்த 3 மணி நேரம் அவர்கள் இல்லத்திலே வழிபாடு நடத்தினோம். அதற்கை தொடர்ந்து வெள்ளக்கோயில் என்ற திருத்தலத்திலே சிறந்த ஒரு அந்த மில் அதிபர் 400 அடியார்கள் இருக்கும் அங்கே திருநீற்றொலியோடு அந்த நவராத்திரி விழாவிலே ஒரு சொற்பொழிவு அடியனுக்கு கொடுத்தார்கள். அதை சிறப்பாக செய்து வந்தோம். இப்படி பல்வேறு பணிகளில் இறைவன் நமக்கு கொடுத்து இந்த சிவப்பணியிலேயே சிந்தித்திருக்க வைத்திருக்கின்றான் என்று கூறி அவருக்கும் நன்றி கூறி, வாய்ப்பளித்த பெருமானுக்கும் குருநாதருக்கும் நன்றி கூறி, அடியெழுந்தருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய அத்துணை பேருடைய ஒத்துழைப்புக்கும் நன்றி கூறி,
வான்மிகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்.